السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, தாய்மார்களே, அல்லாஹு தாலா எங்கள் மீது அன்பு கொண்டதன் காரணமாக, அல்லாஹ் எங்களை நேசிக்கிற காரணத்தால் தான் அல்லாஹ் எங்களை இந்த இடத்தில் உண்டு சேர்த்திருக்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மை யுரிதில்லாஹு பி ஹைரன் யுஃபக்கிஹு ஃபித்தீன். அல்லாஹு தாலா யாரை நேசிக்கிறானோ, யாரை அல்லாஹு தாலா விரும்புகிறானோ அவர்களுக்கு அல்லாஹ் மார்க்கத்தில் தெளிவை, விளக்கத்தை அல்லாஹ் கொடுப்பான். அப்போ நம்ம இந்த இடத்துக்கு வந்து அமர்ந்திருப்பது மார்க்கத்தில் ஒரு தெளிவையும் விளக்கத்தையும் பெற்றுக்கொள்வதற்காக. அப்போ அல்லாஹு தாலா எங்களை இவ்வளோ மக்களுக்கு மத்தியிலே அல்லாஹுடைய மாளிகையில் வந்து அமர்ந்து அல்லாஹை பற்றி பேசுவதற்கும் கேட்பதற்கும் படிப்பதற்கும் அல்லாஹு தாலா அருள் செய்திருக்கிறான் என்றால் இது அல்லாஹ் எங்கள் மீது தனிப்பட்ட முறையில் கொண்ட அன்பு. எனவே இந்த அன்பை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மஜ்தமஅ கௌமுன் ஃபீ பைத்தி மின் புயூத்தில்லாஹ் யத்லூன கிதாபல்லாஹ் வ யததாரஸூனஹு பைனஹும் இல்லா நஸலத் அலைஹிமுஸ் ஸகீனா வ கஷியத்துஹுர் ரஹ்மா வ ஹஃபத்துஹுல் மலாயிகா வ ذكرஹுமுல்லாஹ் ஃபீ மன் இன்தா. ரவாஹ் முஸ்லிம். அல்லாஹ்வுடைய மாளிகைகளில் ஏதாவது ஒரு மாளிகையில் ஒரு சமூகம் ஒன்று சேர்ந்து, இப்போ நீங்கள் இந்த அல்லாஹ்வுடைய மாளிகையில் மஸ்ஜிதில் ஒன்று சேர்ந்திருக்கிறீர்கள், அமர்ந்திருக்கிறீர்கள். எத்லூன கிதாப் அல்லாஹ், அல்லாஹ்வுடைய வசனங்களை ஓதி, வயத்ததாரஸூன பைனஹும், அல்லாஹ்வுடைய வசனங்களை யார் தங்களுக்கு மத்தியில் படித்துக் கொள்கிறார்களோ. இப்போ நாம் அல்லாஹ்வுடைய வசனத்தை, மார்க்கத்தை படிக்கிற சபையில் உட்காருகிற பொழுது அல்லாஹு தாலா இல்லா நஸலத் அலைஹிமுஸ் ஸகீனா, இந்த இடத்திற்கு சக்கீனா என்ற ஒரு அமைதியை அல்லாஹ் இறக்குகிறான். இந்த சக்கீனா என்பது உலகத்தில் நீங்கள் எவ்வளவு செலவழித்தும் எங்கு போயும் வாங்க முடியாத, அல்லாஹுவால் முஃமின்களுடைய உள்ளத்துக்கு கிடைக்கக்கூடிய ஒரே ஒரு சொத்து தான் இந்த சக்கீனா, இந்த அமைதி. அதை நம்ம எங்கே போயிட்டும் வாங்க முடியாது. அல்லாஹ்வுடைய மாளிகைகளில், அல்லாஹை பற்றி பேசுகின்ற இடங்களில், அல்லாஹ் பற்றி கதைக்கிற இடங்களில் தான் அந்த சக்கீனா என்பது மனதுக்குள்ள அல்லாஹு தாலா போடுவான். இப்போ இந்த சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு உள்ளத்தில் ஒரு அமைதி கிடைக்குதுன்னா அதுக்கு பேர் சக்கீனா. கவனம் சிதறாமல் அல்லாஹ்வுடைய சிந்தனையோடு நீங்கள் இருக்கிறீங்க என்று சொன்னால் அதுதான் சக்கீனா. அல்லாஹ் அதை இறக்கி வைப்பான். வகஷியத்துஹுர் ரஹ்மா, ரஹ்மத் வந்து சூழ்ந்து விடும். இங்கே வந்திருக்கக்கூடியவர்களை அல்லாஹ்ட ரஹ்மத்துன்னு சொல்லுவோமே, அது சூழ்ந்து கொள்ளும். வஹஃபத்துஹுல் மலாயிகா, மலக்குமார்கள் தங்கள் இறக்கைகளால் அரவணைத்துக் கொள்கிறார்கள். இது இங்கே நடக்குது. இப்போ மலக்குமார்கள் தங்கள் இறக்கைகளால் அப்படி அரவணைத்துக் கொள்கிறார்கள். வதக்கரஹுமுல்லாஹ் ஃபீ மன் இன்தா, மலக்குமார்களிடம் அல்லாஹு தாலா இங்கு யார் வந்திருக்கிறார்களோ அவர்களுடைய பெயர்களை குறித்து அல்லாஹ் சொல்லி கொண்டு இருக்கிறான். பிள்ளைங்களோட பேர் என்ன? உங்களோட சின்ன பிள்ளை வசீமாவா? உங்களோட பேர் என்ன? வசீமா, பசீம். உங்களோட ரீஹா. மாஷா அல்லாஹ். அல்லாஹு தாலா வசீம்டா, ரீஹாண்டா, இந்த யாரெல்லாம் வந்திருக்கிறார்களோ இவர்களுடைய பெயரை மலக்குமார்களிடம் சொல்கிறான். இப்போ நடந்துகிட்டு இருக்கு லைவா. நம்ம இப்போ லைவா போகிறது இந்த ஃபேஸ்புக்கில், யூடியூப்ல லைவா பார்க்குறேன் தானே. அதே மாதிரி அல்லாஹு தாலா மலக்குமார்களிடம் இப்படி நேரடியாக சொல்லி கொண்டிருக்கிறான். இந்த ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிமிலே வருகிறது, ஆதாரபூர்வமான ஒரு செய்தி. அப்போ நம்ம இருக்கிற இடம் என்பது அல்லாஹு தாலா நம்மளை வச்சு மலக்குமார்களிடம் பெருமை பாராட்டுகிற இடம். அப்போ நம்ம அல்லாஹ்ட சிந்தனையோடு இருந்தால் சரி, அல்லாஹ் எங்களோட உள்ளங்களை அறிந்து வைத்திருக்கிறான். இப்போ நம்ம உங்களோட கவனங்கள் இங்கே இருக்கிறது. இப்போ நம்ம பார்க்குறோம், நீங்கள் நல்லா கவனித்து கேட்குற மாதிரி எனக்கு தெரியும். ஆனால் அல்லாஹு தாலா முகத்தை மட்டும் பார்க்கறது இல்லை, உங்களோட உள்ளத்தை அல்லாஹ் பார்க்குறான். உள்ளத்தில் என்ன சிந்தனை இருக்குது, உள்ளம் எப்படி அல்லாஹ்வுடைய சிந்தனையில் இருக்கிறதா, இதை கேட்பதில் இன்பம் அடைகிறதா என்பதை அல்லாஹ் பார்த்துட்டு இருப்பான். அப்போ எனவே உள்ளமும் அல்லாஹ்வை நோக்கி இருக்கணும், உடலும் அல்லாஹ் நோக்கி இருக்கணும். அதனால அறிஞர்கள் சொல்வார்கள், கிபிலத்துல் ஜஸத், நாங்கள் தொழும் பொழுது எங்களோட உடம்புட கிபிலா எது? உடம்பு எதை முன்னோக்கி நிற்கணும்? காபத்துல்லா முன்னோக்கி நிற்கணும். அதாவது உடலினுடைய கிபிலா காபத்துல்லா, உள்ளத்தினுடைய கிபிலா, உள்ளத்துக்கு ஒரு கிபிலா இருக்குது. தொழும் பொழுது அது வரணும்.
அதாவது உடலினுடைய கிபிலா, உடல் எதை முன்னோக்கி நிற்கணும்? காபத்துல்லா முன்னோக்கி நிற்கணும். அப்ப நம்ம இப்படி பார்த்து சொல்லுவோம். உள்ளம் அல்லாஹ், உள்ளத்துல கிபிலா எது? அல்லாஹ் நோக்கி இருக்கணும். இப்ப எங்கட உள்ளம் வேற உலகத்தை பத்தி இருந்தா நாங்க கிபிலா எங்கேயோ திசை திருப்பி இருக்கிறோம். இப்போ ஒரு ஆள் இப்படி வந்து இங்களை பார்த்து தொழுனா எப்படி இருக்கும்? 50 வருஷமா 30 வருஷமா தொழுகிறாரு, கிபிலா தெரியான்னு சொல்லி சிரிப்போம். நாங்க 30-40 வருஷமா தொழுகிறோமான எங்கட உள்ளம் அல்லாஹ் விட்டு தூரமாகி வேற ஒரு சிந்தனை போச்சுன்னா மலக்குமாறு சிரிப்பாங்க. 30 வருஷமா தொழுகிறாரு, ஆனா அவருடைய அல்லாவை நோக்கி தொழணும், அல்லாஹ் உள்ளத்தால் அல்லாஹ் நோக்கி இருக்கணும் என்பது தெரியல என்று. அப்ப எனவே எல்லா இடங்களிலும் அல்லாஹுடைய திக்ர் சொல்லப்படுகிற இடங்கள் தான் உலகத்தில் இருக்கிற சொர்க்கத்து பூங்காக்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதா மரர்தும் பிரியாதில் ஜன்னதி ஃபர்தஉ, இதா மரர்தும் பிரியாதில் ஜன்னதி ஃபர்தஉ. قال وما رياض الجنة قال حلق الذكر. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க சொர்க்கத்து பூங்காக்கள், சொர்க்கத்து பூஞ்சோலைகள் இருக்குதானே, அதன்பால் நடந்து சென்றால் அதுல நன்றாக மேய்ந்து கொள்ளுங்கள். நாங்க சொர்க்கத்தில பூங்காக்களை கண்டால் நீங்க நன்றாக மேய்ந்து கொள்ளுங்கள் என்று சொன்னாங்க. அப்ப சஹாபாக்கள் கேட்டாங்க, ஒமாரியாதுல் ஜன்னா, உலகத்துல சொர்க்கத்தில பூங்காக்கள் இருக்கிறதா யார ரசூலல்லாஹ், அப்படின்னா என்னன்னு கேட்டாங்க. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கால ஹிலகு திக்ர், அல்லாஹ்வை பற்றி பேசப்படுகிற இடங்கள் எல்லாம் சொர்க்கத்து பூங்காக்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? ஃபர்தஉன்னாங்க, உட்காருங்கன்னு சொல்லல. சொர்க்கத்தில பூங்காக்களை கண்டால் மேய்ஞ்சு கொள்ளுங்கன்றாங்க. ஃபர்தஉ, ரத்தாண்டா என்ன அரபுல? ரத்தான்னு சொன்னா மேய்ஞ்சு கொள்றது. இந்த ஆடு மாடு புல் மேய்கிறதுக்கு சொல்லுவாங்க அரபுல. ரசூலுல்லாஹ் அதைத்தான் சொன்னாங்க. இப்ப மாடு ஒரு பசுமையான இடத்தை கண்டா நிறைய சாப்பிடும், சாப்பிட்டு ஒரு ஓரமா உட்கார்ந்து இறைமீட்டல் எடுத்து என்ன செய்யும்? இறைமீட்டல் செஞ்சு திரும்ப அனுப்பும். அப்ப கிடைக்கிறத அப்படியே எடுத்துக்கொள்ளும், அதை அப்படியே உற்றாது, திரும்ப திரும்ப அதை ஞாபகத்துக்கு எடுத்து எப்படி அது மீண்டும் அது உள்ளுக்குள்ள அனுப்புற மாதிரி இங்கு பேசப்படுற விஷயங்கள், கேட்கிற விஷயங்கள் எல்லாம் காத்தோட காத்தா போகாம நாம் கிடைக்கிற நல்ல செய்திகளை எடுத்து அதை மீண்டும் எங்களோட வாழ்க்கையில என்ன செய்யணும்? கொண்டு வர வேண்டும். அதனாலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க சொர்க்கத்து பூங்காக்கள் இந்த இடங்களை கண்டால் நன்றாக ஃபர்தஉ, மேய்ந்து கொள்ளுங்கள் என்றார்கள். அப்ப எனவே இது இவ்வளவு பெருமதியான இடம் என்பதை நாங்க என்ன செய்யணும்? முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். அழகிய பொறுமையும் அல்லாஹ்வின் உதவியும். ஒரு மனிதனை பார்த்து சொல்லுவோம், இது அழகான மனிதன். அழகான மனிதன் உடல் தோற்றத்தை சொல்றது இல்லை, உண்மையான அழகு என்பது உள்ளம் தான். அழகான மனிதன் யாரு? மனிதன் அவனோட குணம் அழகா இருந்தா அவன் தான் அழகான மனிதன். தோற்றங்கள் இதெல்லாம் அல்லாஹ் ஒவ்வொருத்தரையும் ஒரு வித்தியாசமான தோற்றத்துல படைச்சிருக்கிறான், அது வேறு, அந்த அழகல்ல. மனிதன் அழகான மனிதன். அது மாதிரி வீடு அழகான வீடு. எல்லாத்துக்குமே இந்த அழகான ஒன்று இணைக்கப்படும் பொழுது உண்மையான தன்மையிலிருந்து அது வித்தியாசப்படுகிறது. நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க, உண்மையான தன்மையிலிருந்து அதை இன்னும் மேன்மைப்படுத்துவதற்கு அழகு பயன்படுத்தப்படுகிறது. பொறுமை என்பது உண்மையில் அடிப்படையில் அழகுதான், ஆனால் அந்த பொறுமையையும் அழகாக மாற்ற முடியும், அது முஃமினால் மாற்ற முடியும். அது அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், ஃபஸ்பிர் சப்ரன் ஜமீலா, நீங்க அழகான பொறுமையாக பொறுப்பீராக. இப்போ பொறுமை என்பதே ஒரு அடிப்படையான நல்ல குணம். பொறுமை அது அதற்கு கூலி சொர்க்கம் தான், அதற்கு கூலியே சொர்க்கம் தான். ஆனால் பொறுமையிலும் ஒரு படித்தர மேல் போய் ஃபஸ்பிர் சபுரன் ஜமீலா. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் யாரு? யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்தின் மகன் யாரு? யூசுப் அலைஹிஸ்ஸலாம். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை சின்ன பிராயத்தில் இழந்துட்டாங்க, சோதனைக்கு மேல் சோதனை. அப்ப அவங்க என்ன சொன்னாங்க? ஃபஸபுருன் ஜமீல், அழகான பொறுமை. அப்ப அதையும் அல்லாஹ் அங்க குர்ஆன்ல சொல்றான். அப்ப பொறுமையில் மிக அழகிய பொறுமை இருந்தால் அல்லாஹினுடைய உதவி மிக அழகாக வரும். நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. பொறுமை இருந்தா அல்லாஹ்வுடைய கூலி கிடைக்கும். மிக அழகிய பொறுமை இருந்தால் அல்லாஹ்வுடைய கூலி மிக அழகானதாக நமக்கு வந்தடையும். இல்லையா? அப்ப யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி அல்லாஹ் சொல்கிற பொழுது, இன்னஹு மை யத்தகி வயஸ்பிர், அவர் தக்வாவோடு இருந்தார், பொறுமையோடு இருந்தார். அப்ப அல்லாஹ் கூலியை வீணாக்க மாட்டான். இப்ப பாருங்க, அல்லாஹ் தஆலா அழகிய பொறுமைக்கு ஒரு உதாரணத்தை சொல்றேன். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் செய்யாத ஒரு குற்றத்துக்காக சிறைச்சாலை போனாங்க, அப்படித்தானே? விளங்குதானே உங்களுக்கு? செய்யாத ஒரு குற்றத்துக்காக ஒரு சிறைச்சாலை போறாங்க. சிறைச்சாலை என்பது மிகப்பெரிய அதாப்ல மிகப்பெரிய அதாப் உலகத்துல. அது குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், மிகப்பெரிய ஒரு தண்டனை தான் சிறைச்சாலை வாழ்க்கை. சிறைச்சாலை போனால் அங்க அவரோட 2 பேர் இருக்கிறாங்க. அப்ப 2 பேருக்கும் மார்க்கத்தை சொல்லி கொடுக்குறாங்க. யாரு? யூசுப் அலைஹிஸ்ஸலாம். ஆனால் அந்த 2 பேரை விடவும் குணத்தால், நம்பிக்கையால், பண்புகளால், நடத்தைகளால் எல்லாவற்றிலும் உயர்ந்தவர் யாரு? யூசுப் அலைஹிஸ்ஸலாம். இப்ப உண்மையிலே இந்த 2 பேரை விட முதலாவது ஜெயிலேருந்து வெளியே வாரதுக்கு, அந்த சிறைச்சாலைந்து வெளியே வாரதுக்கு மிக பொருத்தமானவர் யாரு? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தான். ஏன்னா யாராவது நான் ஜெயிலுக்குள்ள இன்னும் 4-5 வருஷம் இருக்கணும்னு சந்தோஷப்படுவாங்களா?
சந்தோஷப்பட மாட்டாங்க, எப்படா வெளியே வரணும்னு பார்த்துருப்பாங்க. அப்ப இவர் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் உள்ளுக்குள்ள இருக்கிறாங்க, ஆனா 2 பேரும் வெளியே வராங்க. 2 பேரும் நேரத்தோட, அவங்களுக்கு பல வருஷத்துக்கு முன்னுக்கு வெளியே வந்துட்டாங்க. இப்ப உண்மையிலே அல்லாஹ்வோட உதவி யாருக்கு நேரத்தோட வந்திருக்குது? அல்லாஹ்வோட உதவி யாருக்கு நேரத்தோட வந்திருக்குது? அந்த 2 பேருக்கும். இதை நல்லா கவனிச்சுக்கணும். சும்மா பயான் வளமையா கேட்கிற மாதிரி நான் எதையோ பேசுறேன், நீங்க எதையோ யோசிச்சிருக்கிற அது மாதிரி இல்லை. நீங்க கவனிச்சா அந்த விஷயத்தை எடுத்துட்டு போகலாம். அப்ப யூசுப் அலைஹிஸ்ஸலாம் உள்ள இருக்கிறாங்க, வெளியே 2 பேர் வெளியேற்றப்பட்டு விட்டார்கள். இப்ப ஒரு மனிதனுடைய மிகப்பெரிய இலக்கு எதுவா இருக்கும்? அல்லாஹ் என்ன பாதுகாக்கணும், வெளியே நான் வரணும், என்ற வாப்பாவை சந்திக்கணும், குடும்பத்தை பார்க்கணும், அதுதானே பெரிய இலக்கு. அப்ப ஒருவர் சிறைச்சாலையில இருந்து கொண்டு சந்தோஷமா இருப்பாரா? இருக்க மாட்டார். அப்ப அல்லாஹ்வோட உதவி என்பது இப்ப யாருக்கு வந்திருக்குது? அந்த 2 பேருக்கு தான் வந்திருக்கு, யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு வர இல்லை. அப்படித்தான் நாங்க நினைப்போம். ஆனால் நல்லோர்களுக்கு அல்லாஹ் சில விடயங்களை தாமதப்படுத்துவான். நல்லோர்களுக்கு அல்லாஹ் சில விடயங்களை தாமதப்படுத்துவான், ஏன்னா அவங்களோட அழகிய பொறுமைக்காக. ஆனா அல்லாஹ்வுடைய உதவி மிக அழகாக வரும். எப்படி வருதுன்னு பாருங்க. இதுல முதலாவது போன 2 பேர்ல ஒரு ஆள் கொலை செய்யப்படுகிறார். உள்ளுக்கு இருந்தாலும் உயிரோடு இருப்பார், வெளியே போன உடனே கொலை செய்யப்படுறார். குர்ஆன் அப்படிதான் சொல்லுது. வெளியே போன ஒருவர் கொலை செய்யப்படுறார். இன்னும் ஒரு ஆள் வெளியே போனார், அவர் உள்ள இருந்தாரு, நிம்மதியா இருந்தாரு. வெளியே போன உடனே பணிவிடை செய்கிற ஒரு பணிவிடைக்காரராக மாற்றப்பட்டார். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சிறைச்சாலைக்குள்ள தான் இருந்தாங்க. ஒரு சில வருடங்கள் கழித்து வெளியே வருகிறார்கள். வெளியே வரும்போது எப்படி வராங்க? அந்த நாட்டினுடைய மந்திரியாக வாரார், பொருளாதார அமைச்சராக வாரார். அப்ப அவர் தாமதமாகி வாரார், கண்ணியமாக வாரார். நேரத்தோட போனவங்க கொலை செய்யப்படுறாங்க, இழிவாக மாற்றப்படுகிறாங்க, இருந்த நிலையிலிருந்து மாற்றப்படுகிறார்கள். அப்ப அல்லாஹ் தஆலா இங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய பொறுமைக்கு அல்லாஹ் உடனே பதில் சொல்ல இல்லை. அல்லாஹ் பதில் சொல்ல இல்லை. அந்த விடை என்பது அல்லாஹ்வுக்கு தெரியும். அந்த நேரத்தில் அவர், அறிஞர்கள் சொல்வார்கள், தஃப்சீருடைய ஆசிரியர்கள், அதே நேரத்தில் அவரும் போயிருந்தா இதே மாதிரி ஒரு நிலை அவருக்கு ஏற்பட்டிருக்கும். ஆனா சில விடயங்கள் அல்லாஹ் தாமதித்து தருவதில் அல்லாஹ்வுடைய ஞானமும் இருக்கிறது, அல்லாஹ்வுடைய ஹிக்மத் இருக்கிறது, எங்களுக்கு பெரிய அருளும் இருக்கிறது. சில பொழுது எங்கட மனோ இச்சை சொல்லும் இப்ப எங்களுக்கு அது வேணுமென்று, ஆனா அந்த நேரத்தில் அது கிடைத்தால் அதே உங்களுக்கு மிகப்பெரிய அதாபாக மாறிவிடும், மிகப்பெரிய அதாபாக அது மாறிவிடும். எனவே சபர், பொறுமை என்பது அது அழகானதாக மாற வேண்டும். ஃபஸ்பிர் சபரன் ஜமீலா, அழகான பொறுமையாக மாற வேண்டும். அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு மூமின், ஒரு இறை விசுவாசியினுடைய வாழ்க்கை ஆச்சரியமானது. ஒரு இறை விசுவாசி, இப்ப நானும் நீங்களும் இதுவாக இருந்தா எங்களுக்கு எங்களோட வாழ்க்கை எந்த கஷ்டமும் இல்லாமல் இருக்கும். ஏன்னா அது அல்லாஹ்வுடைய உதவியோடு செல்கின்ற வாழ்க்கை. அந்த வாழ்க்கை வெளியில இருந்து பார்க்கிற மக்களுக்கு ஆச்சரியமானதாக இருக்கும், ஆனா மூமினுக்கு ஆச்சரியமா இருக்காது. மூமினுக்கு அது ஆச்சரியமா இருக்காது. அதுல 2 விஷயம் வேணும். வாழ்க்கையின் அடிப்படையே இதுதான். வாழ்க்கையில முழு தத்துவமும் இந்த 2 விடயங்களை தான் இருக்குது. ஒன்று சபர், 2வது ஷுக்குர். சபர்னா என்ன? பொறுமை. ஷுக்குர்னா நன்றி செலுத்துதல். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அஜபல் லி அம்ரில் முஃமின், மூமினுடைய காரியம் ஆச்சரியத்துக்குரியது. மூமினுடைய காரியம் ஆச்சரியத்துக்குரியது. மூமினுடைய காரியம் மூமினுக்கு ஆச்சரியமா தெரியாது. இப்போ ஒரு ஆள் ஒரு பெண் மஹரிப்லேருந்து இஷா வரை குர்ஆன் ஓதுறாங்க, அதுக்கப்புறம் இஷா தொழுது, சுன்னத் தொழுது, வித்ர் தொழுகிறாங்க, அதுக்கப்புறம் அவங்க ஹதீஸ திக்ர்களை செய்கிறாங்க, காலை மாலை துவா ஓதுறாங்க, ஃபஜ்ருக்கு முன்பு 1 மணி நேரம் முன்பு எழுப்பி தஹஜ்ஜுத் தொழுகிறாங்க, கியாமுல் தொழுகிறாங்க, துவா கேட்குறாங்க. இது அவங்களோட வளமையான செயலாயிருக்கும். இதை தொழாத, இபாதத்தில் இன்ட்ரெஸ்ட் இல்லாத ஒரு ஆள், பாட்டும் சினிமாவும் கூத்தும் என்று இருக்கிற ஒரு ஆளுக்கு இன்னும் இவங்க காலையில டைமுக்கு எழும்புறாங்க, ஃபஜ்ருக்கு முன்னாடி எழும்புறாங்க, சுன்னத் தொழுகிறாங்க, தஹஜ் சுபு தொழுகிறாங்க, சுபுடைய முன் சுன்னத் தொழுகிறாங்க, அதுக்கப்புறம் பிள்ளையோட வேலை பார்க்குறாங்க, அதுக்கப்புறம் அவங்க குர்ஆனும் ஓதுறாங்க. இப்படி எல்லாம் செஞ்சுக்கிட்டும் அவங்க நிம்மதியாக தானே இருக்கிறாங்கன்னு சொல்லி ஆச்சரியப்படுவாங்க. யார் ஆச்சரியப்படுவாங்க? வெளியில இருந்து பார்க்குறவங்க ஆச்சரியப்படுவாங்க. ஆனா நமக்கு அது பிரச்சனையே இருக்காது, ஏன்னா இது நம்முடைய வாழ்க்கையாக மாறி போயிருக்கும். அப்ப அதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, முஃமினுடைய காரியம் ஆச்சரியத்துக்குரியது. அவனுக்கு விளங்குது. அவங்களுக்கு இப்ப ஒரு மனிதர் 4 மணிக்கு, இப்ப பாங்கு ஒரு 5 மணிக்கு பாங்குண்டா 4 மணிக்கு எழும்பி பள்ளிக்கு போய்த்து தஹஜ்ஜுத் தொழணும்னு ஒரு ஆள் போவார் 4 மணிக்கு. இப்ப ஒருத்தருக்கு இபாதத்தும் இல்லை, தொழுகையும் இல்லை, வணக்கமும் இல்லை. அவர் 4 மணிக்கு எப்பயாவது ஒரு பிரயாணம் போய்த்து பஸ்லேருந்து இறங்கிட்டு வருவார், இவர் பள்ளிக்கு போவார். இவர் யோசிப்பார், நம்ம ஒரு நாள் பயணம் போய்த்து வாரதே இப்படி இருக்குது, இவர் ஒவ்வொரு நாள் 4 மணிக்கு இப்படி தொழுகிறாரேன்னு ஆச்சரியப்படுவார். ஆனா அவருக்கு அதுல கிடைக்கிற இன்பம், சுவை, அல்லாஹ்க்கு முன்னால் அவர் கண்ணீர் வடிக்கிறதுல இருக்கிற அந்த ஆறுதல் இவருக்கு அது தெரியாது. இப்ப என்ன பிரச்சனை வீட்டுல பிரச்சனை, குடும்பத்துல பிரச்சனை, தாய் தகப்பனோட பிரச்சனை, சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். அப்ப இந்த எல்லா நிலைகளிலும் ஒரு பெண்
அல்லாஹோடு உள்ள நம்பிக்கையை சீராக்கி அல்லாஹோட தொடர்பாகி, யா அல்லாஹ் நீ என்னை மன்னிச்சிரு, யா அல்லாஹ் உன் பக்கம் வருகிறேன், நீ எனக்கு உதவி செய் என்று அப்படி தொழுகையில இபாதத்துல கவனம் செலுத்துற பொழுது வெளியில இருந்து பார்க்கிறவங்களுக்கு அது ஆச்சரியமா தெரியும். எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அல்லாஹ்வை நோக்கி கையை உயர்த்துற அந்த மனோபக்குவம், மனோநிலை என்பது வெளியில இருந்து பார்க்கிறவங்களுக்கு ஆச்சரியமா தெரியும். துனியா என்று, துனியாதான் வாழ்க்கை என்று இருக்கிறவங்களுக்கு மறுமையை நோக்கி போறவங்களோட வாழ்க்கை ஆச்சரியமா இருக்கும். அந்த ரெண்டு விஷயங்களும் இருக்கிறதுனால மோமினுடைய வாழ்க்கை என்பது பிறருக்கு ஆச்சரியமாக தெரியும். அதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அஜபல் லி அம்ரில் மோமின் இன்ன அம்ரஹு குல்லஹு லஹு கைர். அவருக்கு அவருடைய காரியங்கள் எல்லாமே கைராகத்தான் இருக்கும். கைரா இருக்கும்னா சொன்னாங்களே தவிர சந்தோஷமா இருக்கும்னு சொல்ல இல்லை. ஒரு மோமினுக்கு எல்லாம் கைரா இருக்கும், ஆனா எல்லாம் சந்தோஷமா இருக்காது. எல்லாமே சந்தோஷமா வாழ்க்கையில் இருக்கணும்னா அல்லாஹ் தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொடுத்திருப்பான். ஆனா அவரை தான் அல்லாஹ் என்ன நெருப்புக்குள்ள போட வச்சான். அதே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்திருப்பான். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் என்ன சொல்றான், வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன். நபியே உங்களை அகிலத்தாருக்கு அருட்கொடையாக அனுப்பியிருக்கிறோம். அப்படின்னா என்ன, அல்லாஹ் அல்லாத எதுவெல்லாம் இருக்கிறதோ எல்லாத்துக்கும் அருட்கொடையாக அல்லாஹ் அனுப்பியிருக்கிறான். அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உலகத்துல முழுமையா சந்தோஷமா வாழ இல்லை. அவங்க பிறக்க முன்னாலேயே அவங்களுடைய தந்தையை இழந்துட்டாங்க. அதுக்கப்புறம் சில காலத்துல தாய், அதுக்கப்புறம் பாட்டன், எல்லாரையும் இழந்துடுறாங்க. இது மனித வாழ்க்கையில் நடக்கிற விஷயம். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தனை பிள்ளைகள்? எத்தனை பிள்ளைகள்? 7 8 7. 7 பிள்ளைகள்ல 6 பிள்ளைகள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரோடு இருக்கும்போது மௌத்தாயிட்டாங்க. ஒரு தாயாக நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு பிள்ளை, அதாவது நான் பெற்ற பிள்ளைய என்ற கையால குளிப்பாட்டி கஃன் செஞ்சு அடக்கம் செய்யறது எப்படி இருக்கும்? 1 2 3 4 5 5 6 பேர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரோடு இருக்கும்பொழுது அவங்களுடைய 6 பிள்ளைகள் மௌத். அல்லாஹ் சொல்றான் நீங்க தான் ரஹ்மத்துண்டு. அப்படிப்பட்ட முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் அப்படி நேசிச்சான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்துக்காக தன்னைத்தான் நொந்து கொள்கிற பொழுது, இவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளணும் கஷ்டப்படுகிற பொழுது அல்லாஹ் தஆலா ஆறுதல் சொல்றான், அல்லக பாகிஉன் நஃப்ஸக அல்லா யகூனு முஃமினீன். அவர்கள் முஃமினாகவில்லை என்பதற்காக உங்களை நீங்க அழித்துக் கொள்ள போறீங்களான்னு அல்லாஹ் கேட்கிறான். அந்த அளவுக்கு அல்லாஹ் ஆறுதல் சொன்ன அல்லாஹ் உலக விஷயத்துல சோதிச்சான். அல்லாஹ் தஆலா உலக விஷயத்துல சோதிச்சான். 6 பிள்ளைகளும் உயிரோடு இருக்கும் பொழுது கொண்டு போய் அடக்கம் செஞ்சாங்க. எப்படி ஒரு தாயாக யோசிச்சு பாருங்க, ஒரு பிள்ளை இழக்கிறது, 2 பிள்ளை இழக்கிறது, 3 பிள்ளை இழக்கிறதே தாங்க இயலாது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 6 பிள்ளைகளை உயிரோடு இருக்கும் பொழுது இழந்தார்கள். அதே மாதிரி அவங்க மௌத்தாகி 6 மாசத்துல கடைசியா மிஞ்சினது யாரு? ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. இவங்க மௌத்தாகி 6 மாசத்துல அவங்களும் வஃபாத் ஆயிட்டாங்க. 6 மாசம் அவங்க மௌத்தாகி 6 மாசத்தோட முழு பிள்ளைகளும் வஃபாத்தாகி விட்டார்கள். அப்ப இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வாழ்க்கையில் அல்லாஹ் முழுமையான சந்தோஷத்தை கொடுக்க இல்லை. அப்படி கொடுப்பதாக இருந்தால் யாருக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கணும்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்திருக்கணும். மோமினுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் நிரந்தரம் கிடையாது, ஆனால் மோமினுடைய காரியம் ஆச்சரியத்துக்குரியதாக இருக்கும். மோமினுடைய காரியம் அமைதியானதாக இருக்கும். அமைதி, நிம்மதி என்பது வேறு, சந்தோஷம் என்பது வேறு. சந்தோஷம் ஒரு நொடியில வரும், அடுத்த நொடி போகும். அமைதி என்பது நீங்க கண்ணீர் வடிக்கிற பொழுதும் உள்ள அமைதியாயிருக்கும். ஒரு நீங்க செய்யாத தப்புக்காக உங்களை பல பேர் குறை சொல்லி, உங்களோட தாய் தந்தை புரிந்து கொள்ளாமல், உங்கள் பெற்றோர் உங்களை புரிந்து கொள்ளாமல், கூட பிறந்த சகோதர சகோதரிகள் உங்களை புரிந்து கொள்ளாமல், உங்களோட பெற்ற பிள்ளை உங்களை புரிந்து கொள்ளாமல், உங்களோட நீங்க மனதளவுல கஷ்டப்படுறீங்க. இந்த பிள்ளையாலையும் எந்த சந்தோஷம் இல்லை, நிம்மதியும் இல்லை, வாப்பா அம்மாவால் நிம்மதி இல்லை, குடும்ப உறவால நிம்மதி இல்லைன்னு நீங்க நினைச்சிட்டு நடுநிசையில எழும்பி அல்லாஹ்வுக்கு முன்னால சஜதாவுல நெற்றியை வைத்து அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அக்ரமா யகுனுல் அப்து மின் ரப்பி வ சாஜித் ஃபஅக்ஸிரு ஃபீ துஆ ஃபகமினுன யுஸ்தஜாப லக்கும். அல்லாஹ்வுக்கு ஒரு அடியான் மிக சமீபமாக இருக்கிற இடம், அல்லாஹ்வுக்கு ஒரு அடியான் மிக சமீபமாக இருக்கிற இடம் எது? சுஜூத். அந்த சுஜூதுக்கு போய் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க அதிகமா துஆ கேளுங்கண்டு. அந்த அதிகமா நீங்க துஆ கேட்டால் அது ஏற்றுக்கொள்ளப்படும் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப எல்லோரும் உலகத்தில் இருக்கிற தாய் தந்தை உறவுகள் பந்தங்கள் சொந்தங்கள் எல்லாம் உங்களை புறக்கணிக்கிற பொழுது, நடுநிசையில எல்லோரும் தூங்கி கொண்டிருக்கிற வேளையில் நெற்றியை சஜதாவில் வைத்து அல்லாஹுக்கு முன்னால் நீங்க கண்ணீர் துளிகளை வடிப்பீங்க. கண்ணால கண்ணீர் வழிந்து ஓடும், ஆனால் உள்ளம் அமைதி பெறும். ஏனென்றால் அது அல்லாஹ்வை நோக்கி இருக்கிறது. கண்களை கண்ணீர் வழிந்தா கவலை அல்லது, கண்ணீர் வருகிறது மூமினுக்கு அல்லாஹ்வுடைய அச்சத்தால் வருகிற கண்ணீர் துளியில் நிம்மதி இருக்கிறது.
பாவம் செஞ்சு போட்டு அல்லாஹ்க்கு முன்னால கையை உயர்த்தி கண்ணீர் வடிக்கிற பொழுது அல்லாஹ் உள்ளத்துக்கு ஒரு நிம்மதியை கொடுக்கிறான் அந்த கண்ணீர் துளிகளின் பின்னால். எனவே ஒரு மனிதனுடைய சந்தோஷம் என்பது வேறு, மன அமைதி என்பது வேறு. அழுது கொண்டிருப்பார் ஆனால் நிம்மதியாக இருப்பார், சிரித்து கொண்டிருப்பார் நிம்மதியாக இருப்பார். ஆனால் ஒரு மனிதன் சந்தோஷமா இருப்பார், அடுத்த நொடி அவனுக்கு என்ன செய்யும்? கவலை மாறும். ஒரு கல்யாண வீட்டில் இருப்பீங்க, உங்களோட சொந்த ராத்தா கல்யாணம் வீட்டில் நல்ல நிம்மதியாக சந்தோஷமா இருந்து எல்லாருமே நல்ல உறவுகள் எல்லாரையும் பார்த்து சந்தோஷமா இருக்கிறவளே, வெளியூர்லேருந்து உதாரணத்துக்கு உங்க அம்மா வாப்பா அந்த ஊர்லேருந்து உங்களுக்கு ஒரு கோல் வருது, வாப்பா மூத்தா போய் தரண்டு, இந்த நொடி சந்தோஷம். அடுத்த நொடி எப்படி இருக்கும்? உதாரணத்துக்கு சொல்றேன், அடுத்த நொடி எப்படி இருக்கும்? டோட்டலா மாறும். அப்ப சந்தோஷம் அடுத்த நொடி மாறுது, கவலையா மாறுது. ஆனா மூமின் அந்த நேரத்தில் எப்படி என்ன செய்வான் என்பதை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அஜபல்லி அம்ரில் மூமின், அதுதான் மூமினுடைய காரியம் ஆச்சரியத்துக்குரியது. அப்படி ஒரு செய்தி வந்தாலும் அவனுக்கு கவலை வரும், ஆனால் கவலையால் தன்னைத்தான் அழித்துக் கொள்ள மாட்டான், புலம்ப மாட்டான், அல்லாஹ்வுடைய கதிரை பொருந்திக் கொள்வான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவனுடைய காரியம் எல்லாம் ஹைராக இருக்கும். இன் அஸாபத்து ஸர்ரா ஷக்கர ஃபகான ஹைரல்லா, அவனுக்கு ஏதாவது சந்தோஷமான நிலை ஏற்பட்டால், சந்தோஷமான ஒரு நிலை ஏற்படுது, உங்களுக்கு வாழ்க்கையில் நீங்க நினைச்ச ஹலாலான ஒரு விஷயம் நடைபெறுது, உங்களோட பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்குது, உங்களுக்கு திருமணம் நடக்குது, நீங்க எதிர்பார்த்த குழந்தை பாக்கியம் கிடைக்குது, உங்களோட பிள்ளைகளுக்கு பிள்ளை கிடைக்குது, உங்களோட பிள்ளை நல்ல ஒரு ஆலிமா ஹாஃபிலா நல்ல ஒரு பட்டதாரியா வாரார், சந்தோஷம் நடக்குது என்றால் அவர் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவார். அல்லாஹ் இன்னும் அதிகப்படுத்தி கொடுப்பான். அல்லாஹ் இன்னும் என்ன செய்வான்? அதிகப்படுத்தி கொடுப்பான். நீங்க நன்றி செலுத்த செலுத்த நன்றி செலுத்த செலுத்த அல்லாஹ்வுடைய வாதா என்ன? ல இன் ஷக்கர்தும் ல அஸீதன்னகும், நீங்க நன்றி செலுத்தினால் நான் அதிகப்படுத்தி தருவேன். அப்ப நல்லது வாழ்க்கையில நடக்குது, அவர் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிறார், இப்பொழுது அல்லாஹ் என்ன செய்வான்? அவருக்கு இன்னும் அதிகப்படுத்தி கொடுவான். அதனால அறிஞர் சொல்வார்கள், ஒரு அடியானுக்கு அல்லாஹ் ஒரு அருளை செய்வான், அந்த அடியான் நன்றி செலுத்துவான், அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லுவான். அப்ப அல்லாஹ் கொடுத்த அருளுக்கு நன்றி செலுத்தினால் அல்லாஹ் என்ன செய்வான்? குர்ஆன்ல அல்லாஹ் என்ன சொல்றான்? நன்றி செலுத்தினால் அதிகப்படுத்தி தருவோம். இப்போ ஒரு அடியானுக்கு அல்லாஹ் ஒரு அருளை கொடுக்கும் பொழுது ஒரு அடியான் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லுவான், அல்லாஹ் இவன் நன்றி செலுத்தினதுக்காக இன்னொரு அருளை கொடுப்பான். இவன் அடியான் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லுவான், அல்லாஹ் இன்னொரு அருளை கொடுப்பான். அடியான் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுவான், அல்லாஹ் இன்னொரு அருளை கொடுப்பான். அடியான் அல்ஹம்துலில்லாஹ் சொல்வதை விடவும் மாட்டான், அல்லாஹ் கொடுப்பதை விடவும் மாட்டான். வாழ்க்கையில அருள்களை கொடுத்துக்கிட்டே இருப்பான், எல்லா வடிவத்திலையும் வரும். இது முதலாவது பகுதி. ஷக்கர ஷுக்ர் என்பது வாழ்க்கையில் அடிப்படையான ஒரு விஷயம். ரெண்டாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வ இன் அஸாபத்து லர்ரா ஸபர ஃபகான கைரல் லஹு, கஷ்டம் வருது, நோய் வருது, துன்பம் வருது, பிரச்சனை வருது, இந்த நிலையில் அவன் பொறுமை செய்வான். பொறுமைன்னா என்ன? அஸ்ஸபுர் இன்னம ஸபுர் இந்த சதமத்தில் ஊலா, பொறுமை என்பது துன்பம் ஏற்பட்ட ஆரம்ப நிலையில வரணும். நமக்கு ஒரு கஷ்டம் வந்துட்டோடனே அழுது புலம்பி என்ன செய்ய பொறுமையா இருப்போம்டா, அது பொறுமை இல்லை. கஷ்டம் வந்த உடனே அதை உடனே புரிந்து கொள்ள வேண்டும், அந்த மனோப்பக்குவம் இருக்க வேண்டும். ஒரு பெண்மணி ஒரு கபருக்கு பக்கத்துல இருந்து அழுதுட்டு இருந்தாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வழியால போன நேரம், இத்தகில்லா வஸ்பிரி, இப்படி அளவானம், நீங்க பொறுமையாயிருங்க, அல்லாஹ் அஞ்சி கொள்ளுங்கன்னாங்க. அந்த பெண்மணிக்கு இது ரசூலான்னு தெரியாது, ஆனா அந்த பெண் மூமினான பெண்மணி. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க பொறுமையாயிருங்க, அல்லாஹ்வை அஞ்சி கொள்ளுங்க அப்படின்ட்டு. இப்ப அந்த பெண்மணி தண்ட மகண்ட இழப்பை தாங்க முடியாம அழுதுட்டு இருக்கிறாங்க, ரசூலுல்லாஹ் பொறுமையா இருக்க சொன்னாங்க. இப்ப இந்த நேரத்துல அந்த பெண்மணி சொன்ன பதில் என்ன தெரியுமா? இலைக்க அன்னி ஃபஇன்னக லம் துஸப் பிமுஸிபதி, நீங்க உங்களோட வேலையை பார்த்துட்டு போங்க, எனக்கு வந்த கஷ்டம் எனக்கு தான் தெரியும், எனக்கு வந்தது போல உங்களுக்கு வேற இல்லையே. இப்ப நிறைய பேருக்கு நம்ம ஆறுதல் சொல்கிற பொழுது நீங்க யாருக்காவது கொஞ்சம் பொறுமையா இருங்கன்னு சொன்னா இந்த வார்த்தையை பயன்படுத்தி விடக்கூடாது. அப்ப அந்த பெண்மணி அப்படி சொல்லிட்டாங்க. அப்ப அந்த பெண்மணிக்கு பிறகு தெரிய வருது இதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படின்ற உடனே ஓடி வந்து ரசூலுல்லாஹ்ட்ட போயிட்டு சொல்றாங்க, நீங்க ரசூலுல்லாஹ்னு தெரியாது, அதனால தான் நான் அப்படி சொன்னேன் அப்படின்னு சொல்கிற பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னம ஸபுரு இந்த சதமத்தில் ஊலா, பொறுமை என்பது துன்பம் ஏற்பட்ட ஆரம்ப நிலையில் வர வேண்டும். என்ன பிரச்சனையா இருந்தாலும் ஆரம்ப நிலையில வர வேண்டும். அப்படி வந்தால் இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பொறுமையா இருங்க, அல்லாஹ் பயந்து கொள்ளுங்க. இப்ப இந்த பெண்மணி பொறுமை செய்திருந்தால் உயர்ந்த கூலியை பெற்றுக் கொண்டிருப்பார். இதற்கு இன்னொரு செய்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நடந்த ஒரு செய்தி. அதாவது ரசூலுல்லாஹ்வுடைய வஃபாத்துக்கு பின்னால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மாணவர், குர்ஆனுடைய மிகப்பெரிய தஃப்சீருடைய ஆசிரியர் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு வந்து அவருடைய மாணவர் அத்தா இப்னு அபி ரபாஹ் அவர்கிட்ட சொல்றாரு, இங்க வாண்டு கூப்பிட்டு சொன்னாரு, அத்தா நான் உங்களுக்கு சொர்க்கவாதியான ஒரு பெண்ணை காட்டவா? ரெண்டு பெண்கள் தான், ஆனா அந்த முதல் பெண்மணியுடைய நிலையை பாருங்க, ரெண்டாவது பெண்மணியுடைய நிலையை பாருங்க. அப்ப அந்த பெண்மணியை காட்டி அத்தா இப்னு அபி ரபாஹ் கிட்ட சொல்றாரு, நான் இதோ இந்த ஹாதில் மர்அத்து சௌதா, அந்த பெண்மணியோட தோற்றத்தை சொல்லி இழிவுபடுத்துறதுக்காக இல்ல, அடையாளத்தை சொல்லி சொல்றாங்க, இந்த கருப்பு நிற பெண்மணி தான் சொர்க்கவாதியான பெண்மணி என்று சொல்லி கொடுக்குறாங்க.
அத்தா இப்னு அபீ ரபாவுடைய மாணவத்தில். அப்ப அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இந்த பெண்மணி சொர்க்கவாதியான பெண்மணி என்று தன்னுடைய மாணவர் அத்தா இப்னு அபீ ரபாஹிடம் சொல்கிற பொழுது அத்தா இப்னு அபீ ரபாஹ் கேட்டாங்க, எப்படி நீங்க இதை சொல்றீங்க, இது ஒரு சொர்க்கத்து பெண்மணி என்று எப்படி சொல்றீங்க? அப்துல்லா இப்னு அப்பாஸ் சும்மா வாயால சொல்ல மாட்டார். அவர் சொன்னால் அது வஹையாக இருக்கும் என்று அவர் வஹையை சொல்லக்கூடிய ஒருவர், அவர் பொய் சொல்லக்கூடியவர் அல்ல. சஹாபாக்கள் அப்படி ரசூலுல்லாஹ் விஷயத்துல பொய் சொல்ல மாட்டாங்க. அப்ப அப்படி சொன்ன பொழுது அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொன்னாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல இந்த பெண்மணி ஒரு நாள் வந்தாங்க. வந்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நான் எனக்கு வலிப்பு நோய், அதாவது நான் மயங்கி விழுகிறேன், வலிப்பு நோய் வந்தால் மயங்கி விழுகிறேன், மயங்கி விழுகினால் இந்த அவுரத்தெல்லாம் வெளியே தெரியுது, அதனால இந்த வலிப்பு நோய், இந்த நோய் நீங்கணும் என்று சொல்லி யா ரசூலல்லாஹ் நீங்க துஆ செய்யுங்க அப்படின்னாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு விஷயம் சொன்னாங்க, நான் உங்களுக்கு துஆ செஞ்சா இந்த நோய் இல்லாம போகும், ஆனா நீங்க இதே நோயில் பொறுமையாக இருந்தால் இன் சபர்த்தி வலக்கி அல் ஜன்னா, நீங்க இதே நோயில் பொறுமையாக இருந்தால் உங்களுக்கு சொர்க்கம் உண்டு என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்மணி சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, நான் பொறுமையாக இருக்கிறேன், எனக்கு சொர்க்கத்தை நான் பெற வேண்டும், நான் பொறுமையாக இருக்கிறேன், ஆனா ஒரு விஷயம், நான் கீழே விழுந்தால் இந்த அவுரத் தெரியுது, இந்த அவுரத் தெரியாம இருக்கிறதுக்கு துஆ செய்யுங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அதுக்காக வேண்டி துஆ செய்றாங்க. அப்ப சொர்க்கம் இந்த பெண்மணிக்கு உரித்தானதாக மாறுகிறது. காரணம் என்ன? இந்த பெண்மணி தனக்கு ஏற்பட்ட ஒரு நோயை பொறுத்து கொண்டதனால், இது சாதாரண ஒரு வலிப்பு நோய்க்கு பொறுமை செஞ்சதுனால கிடைக்கிற ஒரு தரஜா. நாம் இன்றைக்கு ஒவ்வொரு தாய்மார்கள், இன்றைக்கு இருக்கிற சகோதர சகோதரிகளுக்கு இருக்கிற நோய்கள் பெரிய பெரிய நோய்கள். ஏன்னா எவ்வளவு நோய்கள் உள்ள, எத்தனை பேர் ஒரு 30-40 வயசுல இருந்து மருந்தோட காலம் கழியுது. இந்த நோய்கள் எல்லாம் இது அல்லாஹ் வீணாக உற்ற மாட்டான். ஒரு ஆள் பாருங்க, எல்லா பாவமும் செய்யறாரு, குடிக்கிறாரு, எல்லா பாவம் செய்யறாரு, அவர் நல்லா வாழ்ந்து 90 வயசுல மூத்தா போறார். ஒருத்தவங்க இபாதத்தோட இருப்பாங்க, 5 நேரம் தொழுவாங்க, திக்ர் செய்வாங்க, எல்லாம் செய்வாங்க, ஆனா நோயோட இருப்பாங்க. இப்ப எங்களுக்கு என்ன யோசனை வரும்? அவன் கூட குடிச்சு எல்லாமே பாவம் செஞ்சு இப்படி வாழ்றான், அப்ப எனக்கு அல்லாஹ் செஞ்சது நியாயமா? அப்படித்தானே யோசனை வரும். அல்லாஹு தாலா நியாயம், நீதி, நியாயத்தோட தான் வச்சிருக்கிறான். அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு முஸ்லிம் மா யுஸிபுல் முஸ்லிம மின் நஸபின் வலா வஸபின் வலா ஹம்மின் வலா கம்மின் வலா அதா ஹத்த ஷௌகத்தி யுஷாஃபு ஃபி ரிஜ்லி. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு மனிதன் முஸ்லிமுக்கு ஏற்படுற கவலை, இப்ப வாப்பா மூத்தா போயிட்டாங்க அப்படின்னு ஒரு வருஷத்துக்கு முன்னால உள்ளதை நினைச்சு நீங்க கவலைப்படுறதும் கவலை, இன்னொரு வருஷத்துக்கு பிறகு என் மகளுக்கு கல்யாணம் முடிச்சு கொடுக்கணுமே என்ன செய்யறன்னு நினைச்சு கவலைப்படுறதும் கவலை, நடந்து முடிஞ்ச நினைச்சாலும் கவலை, அதுவும் கவலை, நடக்க போறது நினைச்சும் கவலை. இது வீணா குழப்பிக் கொள்றது அல்ல, மனித இந்த அடிப்படையில் வார யோசனைகள். இப்படி இருந்தாலும் அந்த கவலை, அதே மாதிரி மின் நஸப் வலா வஸப் வலா ஹம்மின் வலா கம்மின் வலா அதா கஷ்டம், நோய், உடம்புல ஏற்படுற நோய், இந்த மாதிரி ஏற்படுற கவலைகள், துன்பம், பிரச்சனை, நோய் நொம்பலங்கள், இப்படி யாருக்கெல்லாம் மூமினுக்கு ஏற்படுமோ, யாருக்கு நோய் இருக்குதோ அல்லது ஏதாவது ஒரு பிரச்சனை சம்பந்தம் இல்லாம ஏதோ ஒரு பிரச்சனை உங்களுக்கு இருக்குதுண்டா, சில பொழுது உங்களை புரிந்து கொள்ளாமல் கணவன் சும்மா திட்டிக்கிட்டே இருப்பார். அப்படி இருந்தாலும் பேரண்ட்ஸ், வாப்பா அம்மா உங்களை புரிந்து கொள்ளாமல் எதற்கெடுத்தாலும் யாராவது சின்ன பிள்ளை செஞ்சா மூத்த பிள்ளைக்கு, மூத்த பிள்ளை செஞ்சா சின்ன பிள்ளை, மாறி மாறி ஏதோ ஒரு வகையில சோதிக்கப்பட்டால், ஏதோ ஒரு வழியில் நீங்கள் பாதிக்கப்பட்டால், அல்லாஹ் இதன் மூலமாக உங்கள் பாவங்களை மன்னித்து மன்னித்து மன்னித்து, சிலர் 85-86 வயசு அப்படியே படுத்த படுக்கையில் எலும்பே இல்லாம 10 வருஷம் அப்படி இருப்பாங்க. அல்லாஹ் பாவங்களை மன்னிச்சு அப்படி கழுகி சுத்தமாக எடுப்பான். அல்லாஹ் நாடினால் அவர்கள் சொர்க்கவாதி, அல்லாஹ்வுடைய கையில் இருக்குது. அப்ப எனவே அல்லாஹு தஆலா சில நோய்களை தருவதும், அதனால நம்ம நோய்க்குள்ள போயிடக்கூடாது. நோய்க்கு மருந்து எடுக்கணும், ஆனால் அந்த மருந்து எடுத்தும் நோய் நீங்க இல்லைன்னா அல்லாஹ் நன்மையை தருவான்னு நினைக்க வேண்டியதான். நல்லா விளைக்கொள்ளணும். நோயோட நன்மை கிடைக்குமே இருக்கவும் கூடாது. ஏன்னா நோய்க்கு மருந்து செய்ய சொல்லி இஸ்லாம் சொல்லி இருக்கிறது. மருந்து செஞ்சு நோய் குணமாக இல்லையே, அல்லாஹ் ஏதோ ஒரு கயிறை வச்சிருக்கிறான், என்ற பாவத்தை மன்னிக்கிறான், என்ன சுத்தப்படுத்துறான். அப்ப தெளிவாக நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் ஏற்படுற எல்லா கஷ்டங்கள், எல்லா நிலைகளிலும் நாங்க சபர், பொறுமையிலும் அழகிய பொறுமை, பொறுமை என்பது காத்து பொறுமையாக இருக்கிறது. எந்த ஒரு நிலையிலும் அல்லாஹுக்கு மாறாக எதையும் சொல்லாம அப்படி பொறுமையாக கடந்து போறது, அந்த இருக்கிற அந்த கதிரை ஏற்றுக்கொண்டு அப்படியே அல்லாஹோடு எந்த உறவை சீராக்கணுமோ அந்த உறவோடு பயணிக்கிறது. அழகிய பொறுமை என்றால் என்ன தெரியுமா? அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய எந்த ஒரு பிரச்சனை, எந்த ஒரு கஷ்டத்திலும் கடுகளவும் இதுல பாதிப்பு இருக்குது, அல்லாஹ் என சோதிக்கிறான் என்று கூட நினைக்காம, அல்லாஹ் எனக்கு இதிலும் அருள் செய்திருக்கிறான் என்று நினைச்சு சோதனையில் நன்றி செலுத்துவார். பொறுமையை தாண்டி நன்றி செலுத்துவார். இப்ப பாருங்க, உங்களிடத்துல ஒரு பொருளாதார ரீதியாக உங்களுக்கு ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படுது.
இருந்து ஏற்கனவே இருந்த வசதி வாய்ப்பு குறைஞ்சிட்டுது. இப்போ நீங்கள் 4 பேருக்கு தர்மம் செஞ்சிருப்பீங்க, பக்கத்து வீட்டில் கறி கொடுத்திருப்பீங்க, அரிசி இல்லாட்டி அரிசி கொடுத்திருப்பீங்க. இப்போ நீங்கள் கொஞ்சம் வசதி குறைஞ்சிருப்பீங்க ஏதோ ஒரு காரணத்தால். இப்போ அந்த பக்கத்தில் இருக்கிற உங்களை விட 10 மடங்கு வசதி குறைய, ஆனால் அவங்க ஒவ்வொரு வருஷம் போல இந்த முறை எதிர்பார்த்துருப்பாங்க இவங்க எனக்கு உதவி செய்வாங்க அப்படின்னு. ஆனால் நமக்கு உதவி செய்கிற அந்த மனோநிலை இல்லை. இப்போ உண்மையிலே நீங்கள் சோதிக்கப்பட்டிருக்கிறீங்க, உண்மையிலே காசு பணம் இந்த முறை வசதி குறையத்தான். ஆனால் இந்த நிலையிலும் அல்லாஹ் எனக்கு கொஞ்சம் குறைச்சிருக்கிறான், ஆனால் நான் அடுத்தவங்களுக்கு கொடுக்கிறதுல நான் குறைபாடை ஏற்படுத்த மாட்டேன், நான் கொடுத்ததை எப்படியாவது கொடுப்பேன் என்று சொல்லி மீண்டும் நீங்க அல்லாஹ்வுக்காக கொடுக்கிறீங்களே. இந்த முறை சொல்லலாம், இந்த முறை எனக்கும் கொஞ்சம் கஷ்டம் தான், ஆனால் உங்களுக்கு தாரது அளவுக்கு எனக்கு இல்லை, இன்ஷால்லா நான் அடுத்த முறை வசதி வந்தால் தாரண்ட அழகா சொன்னா அதுவும் நன்மை தான். ஆனால் அதை விட பெரிய நன்மை என்ன தெரியுமா, எனக்கு கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு நான் உங்களுக்கு தாரேன். இப்போ பிள்ளை 1ஆம் வகுப்பு படிக்குது, உங்களோட ஒரு பிள்ளைக்கு நீங்க 1000 ரூபாய்க்கு உதாரணமா 1000 ரூபாய்க்கு கொப்பி பென்சில் வாங்கி கொடுக்குறீங்க. இது நீ பக்கத்து வீட்டுக்கும் செஞ்சுட்டு வந்தீங்க. இப்போ இந்த முறை உங்களுக்கு கஷ்டம் தான், ஆனால் அந்த பிள்ளைக்கு நீங்க அதை கொஞ்சம் குறைச்சி 800 ஆக்கி அந்த பிள்ளைக்கு ஏதாவது கொடுத்து போட்டு அடுத்த வீட்டு பிள்ளைக்கும் அடுத்தவர்களுக்கும் உதவி செய்யற மனோநிலையில் நீங்க கொடுத்தால் அல்லாஹ்வோட உதவி எப்படி வரும் தெரியுமா? அல்லாஹ்வோட உதவி நீங்க கொடுத்ததை விட பல கோடி மடங்கு வரும். அது எந்த ரூபத்தில் வரும் என்று தெரியாது, அல்லாஹ்வோட உதவி. ஆனால் ஒரு விஷயம், நீங்க அல்லாஹ்வுக்காக செஞ்ச ஒரு விஷயத்தை மீண்டும் அல்லாஹ் சோதிக்க 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 நீங்க அல்லாஹ்வுக்காக கொடுத்து கொண்டே இருந்தால் அல்லாஹ் உங்களோட நீங்க கொடுக்கிற எண்ணிக்கையை பார்க்க மாட்டான், உங்களோட எண்ணத்தை தான் பார்ப்பான். அதனாலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சந்தர்ப்பத்தில் கேட்குறாங்க, பாருங்க எப்படி அந்த மனோநிலை எப்படி சீராக இருக்குன்னு பாருங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு 2 பேருக்குமே எப்பயுமே போட்டி தான். எதுல போட்டி? நன்மை செய்யற விஷயத்துல. உமர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து எப்பயுமே நான் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவை முந்தணும், போட்டியில முந்தணுமே நினைச்சாங்க. அவங்களால முந்துற ஒரு சூழ்நிலை வரையில ஒரு சந்தர்ப்பத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களோட வீட்டில் இருக்கிற எல்லாத்தையும் எடுத்துருவாங்க, எதெல்லாம் இருக்குது எடுத்துருவாங்க, என்ன கஷ்டமான ஒரு சூழ்நிலை, இந்த நேரத்தில் எல்லாருடைய வசதி வாய்ப்புகளை நீங்க பயன்படுத்தி கொண்டு வந்து தாங்க, நாங்க இதை அல்லாஹ்வோட பாதையில எடுத்துக்கொள்வோம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த நேரத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய வீட்டில் கொஞ்சம் பொருளாதாரம் இருக்குது, உமர் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டில் அதிகமாக பொருளாதாரம் இருக்குது. இப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு நினைச்சாங்க, இன்றைக்கு நான் அபூபக்கரை முந்தலாம். இப்போ நம்ம போட்டி போறதெல்லாம் வேற, அவங்ககிட்ட அந்த இத்தனை போன் இருக்குது, நகை, அவங்களோட வீடு இப்படி இருக்குது, வாகனம் இப்படி இருக்குது, இல்ல மாஷா அல்லாஹ் நல்ல மக்களும் இருக்கிறாங்க. அப்ப சஹாபாக்குடைய போட்டி எல்லாம் நன்மையில தான். அப்ப உமர் ரலியல்லாஹு அன்ஹு நினைச்சாங்க, இன்றைக்கு அபூபக்கர் அவருடைய கையில இருக்கிற பொருளாதாரத்தை விட என்னிடம் கூட இருக்குது, நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கொடுத்தால் எனக்கு அதிகமான நன்மைகள் கிடைக்கும், நான் அவரை முந்திருவேன் நினைச்சார் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. நினைச்சிட்டு வீட்டுக்கு போய் பார்த்தார், வீட்டுல இருக்கிற அரைவாசி பொருளாதாரத்தை எடுத்துட்டு அப்படி வந்து ரசூலுல்லாஹ்ட்ட கொடுத்தார். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டுக்கு போனாங்க, கொஞ்சம் போல இருந்தது, இருக்கிற எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்துட்டாங்க. இப்ப உமர் ரலியல்லாஹு அன்ஹு கொண்டு வந்த அரைவாசி எடுத்தால் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கொண்டு வந்தாங்களே அதை விட பன்மடங்கு கூட இருக்கிறது யார உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டுல இந்த எல்லாத்தையும் கொண்டு வந்தாலும் குறையத்தான். இப்ப பாருங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு இன்றைக்கு நம்மகிட்ட கையில இல்லையே, நம்ம கொஞ்சம் குறைச்சு கொடுத்தா என்ன அல்லது கொடுக்காம இருந்தா என்ன அப்படின்னு யோசிக்கல, இருக்கிறத தூக்கி வந்து கொண்டு கொடுத்தாங்க. இந்த நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன கேட்டாங்க தெரியுமா? எவ்வளவு நீங்க கொண்டு வந்தீங்கன்னு கேட்கல, எவ்வளவு கொண்டு வந்தீங்கன்னு கேட்டால் அபூபக்கரை விட உமர் தான் கூட, அவர் வென்றி இருப்பார். ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, என்ன மாதா அபகைத லி அஹ்லிக யா உமர், உமரே நீங்க உங்களோட குடும்பத்துக்கு எதை விட்டு விட்டு வந்தீர்கள்? அப்ப உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, அபகைது லஹும் நிஸ்ஃப மாலி, என்ற பொருளாதாரத்தில் அரைவாசியை விட்டுட்டு வந்தேன். மாதா அபகைத லி அஹ்லிக யா அபூபக்கர், அபூபக்கரே நீங்கள் உங்கள் குடும்பத்துக்கு எதை விட்டு விட்டு வந்தீர்கள் என்று கேட்ட பொழுது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, அபகைது லஹுமுல்லாஹ வ ரசூலா, நான் அல்லாஹ்வையும் ரசூலையும் விட்டுட்டு வந்தேன். இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு கொண்டு வந்தேன்னு கேட்டால் உமர் வென்றிருப்பார், எதை விட்டுட்டு வந்தீங்கன்னு கேட்டதுனால யார் வென்றது? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. அப்ப இஸ்லாம் எதை பார்க்குது? எங்கட எண்ணம் கொஞ்சமாக இருந்தாலும் நாங்க எந்த நோக்கத்துல கொடுக்கிறோம். எனவே எங்களுக்கு அல்லாஹ் சோதிப்பான், பொருளாதாரத்தில் ஒரு பிடிபிடிப்பான், குறைவை ஏற்படுத்துவான், கவலையை தருவான், சோதனையை தருவான், பிரச்சனையை தருவான். நீங்க சின்ன பிராயத்திலேருந்து நல்ல அமல் செய்வீங்க, ஆனா உங்களோட பிள்ளைக்கும் சம்பந்தமே இருக்காது, தொழுகையும் இல்லை, இபாதத்தும் இல்லை, உங்களோட பிள்ளை அதிகமா எரிஞ்சு பேச தெரியாது, கோபப்படுவாங்க, எப்பயுமே உம்மா பாப்பாவோட அன்பா இருக்க மாட்டாங்க, உங்களுக்கு சோதனை வரும். அதே மாதிரி உங்களோட
கணவனால, உங்களோட பெற்றோர்களால, நண்பர்களால, உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற அண்டை அயலவர்களால நீங்க நல்லா இருப்பீங்க. 4 பேர் சேர்ந்து உங்களை பத்தி தப்பு தப்பா பேசிட்டு இருப்பாங்க. குடும்பத்தில் நீங்க எல்லாம் உதவி செய்வீங்க, எல்லாம் நல்ல முறையில் நடப்பீங்க. ஆனா உங்களோடு வீணாக பொறாமை, உங்களை பற்றி அங்கங்க சொல்லுவார்கள். இப்படி எல்லா நிலைகளும் ஏற்படுகிற பொழுது ஒரு மனிதனுக்கு என்ன மனோபக்குவம் வரணும் என்று சொன்னால், என்ன அல்லாஹ் பார்த்துக்கிட்டு இருக்கிறான், அல்லாஹ்வுக்காக நான் வாழ்றேன் என்ற நிலை எல்லாம் அல்லாஹ்வுக்கு தெரியும். நான் அல்லாஹ்வை திருப்திப்படுத்துவதான் என்னோட வாழ்க்கையில இலக்கு, நான் அல்லாஹ்வை நோக்கித்தான் செல்லுவேன் என்று இருந்தால் இது அழகிய பொறுமை. எல்லா நிலைகளிலும் நான் செய்யறது அல்லாஹ்வுக்காக. என்னை பற்றி யார் எதை சொன்னாலும் சரி. பாருங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பொறுமைக்கு மிக அழகான பொறுமைக்கு உதாரணம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே போர்வையில் இருக்கிற பொழுது வஹை வருகிறது என்று சொன்னால் அது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களோடு இருக்கும் பொழுதுதான். அந்த அளவுக்கு அவர்களை பற்றி பாதுகாப்பு, அவர்களை பற்றி உள்ள நற்சான்றிதழ் கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த அளவுக்கு கண்ணியமான ஒரு பெண்மணி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. இப்போ உலகத்துல உங்களோட ஒரு பிள்ளை யாரோ ஒரு அந்நிய ஆணோடு பேசுகிறது பழகுறதுன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? யோசிச்சு பாருங்க. இதை நான் உதாரணத்துக்கு விளங்கப்படுத்துறதுக்காக சொல்றேன். உங்களோட பிள்ளை, உங்களோட சகோதரி ஒரு அந்நிய ஆணோட பேசுது பழகுதுன்னு சொல்லி வீட்டுக்கு தெரிஞ்சா நீங்க எவ்வளவு யோசிப்பீங்க, எவ்வளவு கவலைப்படுவீங்க? நான் எவ்வளவு நல்ல ஒழுக்கமா இருந்த ஆள், என் அம்மா எப்படி என்ன ஒழுக்கமா வளர்த்தாங்க, நாங்களே எவ்வளவு ஒழுக்கமா வாழ்ந்த குடும்பம், ஆனா நீ இப்படி இருக்கிறியே அப்படின்னு சொல்லி அதனால உம்மாக்கும் பாப்பாக்கும் சகோதர சகோதரிகளும் எவ்வளவு இழிவு. இன்றைக்கு பிள்ளைகளால எவ்வளவு வேதனைப்பட்டு அப்படி கஷ்டப்பட்ட தாய்மார்கள் ஏராளம். சில பிள்ளைகளுடைய நடத்தைகளால மனநோயாளியாகின தாய்மார்கள் ஏராளமாக இருக்கிறாங்க. அப்ப அது ஒரு கஷ்டமான ஒரு நிலை. தண்ட பிள்ளையை பற்றி வாப்பா தப்பா கேள்விப்படுறது எவ்வளவு கஷ்டம். ஆனா இந்த ஒரு நிலையில இவ்வளவு கஷ்டம் என்றால் சுவர்க்கத்திலும் அல்லாஹுடைய தூதருடைய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. அதாவது உலகத்திலே இருந்த மனைவிமார்கள் எல்லாமே, ரசூலுல்லாஹ் மனைவிமார்கள் எல்லாம் சொர்க்கத்திலே அவங்க மனைவிமார்கள் தான். இது குர்ஆன் நேரடியா சொல்லுது. குறிப்பா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய சிறப்பு எல்லாம் தெரியும் நமக்கு. இப்னு ஷிஹாப் அஸ்-ஸூரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்ற மிகப்பெரிய இஸ்லாமிய அறிஞர் சொல்றாங்க, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பெண்களுடைய அறிவை ஒரு தட்டிலையும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய அறிவை ஒரு தட்டிலையும் வச்சால், அதாவது ரசூலுல்லாஹ் காலத்துல இருந்து அந்த ஆதம காலத்துல இருந்து எல்லாருடைய அறிவையும் இன்றைக்கு பேசி முடிச்சு அதுல இதுல அந்த அறிவு இந்த அறிவு அந்த சிந்தனை இந்த சித்தாந்தம் இந்த புத்தகம் எல்லாம் படிச்சிருப்பாங்க. எல்லாத்தையும் தூக்கி ஒரு இடத்துல வச்சு ஆயிஷா நாயுடைய அறிவு ஒரு இடத்துல வச்சால் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய அறிவு தான் கணத்தால் பாரத்தால் கீழே போகும்ண்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு அறிவாளியான பெண்மணி. மிகப்பெரிய இஸ்லாமிய அறிஞர்கள் சஹாபாக்களை உருவாக்கி அவங்களுக்கு மார்க்கத்தை படிச்சு கொடுத்த பெண்மணி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. இப்படி ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. பெண்களில் ரசூலுல்லாஹ்க்கு விருப்பமானவங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. ரசூலுல்லாஹ்க்கு ஆண்கள் விருப்பமான அபூபக்கர் அவருடைய தந்தை. அப்ப இப்படிப்பட்ட ஒரு பெண்மணியை பற்றி மதீனாவில் கதை எப்படி பரப்பப்படுகிறது? ஒரு தவறான நடத்தையில் ஈடுபட்டார்கள். இப்ப நான் அதான் ஏற்கனவே சொன்னேன், நம்மளோட பிள்ளைக்கு இப்படி ஒண்ணுண்டா எப்படி இருக்கும்? இதை ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி, வஹையால் சிறப்பிக்கப்பட்ட ஒரு பெண்மணி, இவங்களை பத்தி இப்படி தப்பான செய்தி மதீனாவில் பரவுகிறது. தவறாக நடந்து கொண்டார்கள். நவுது பில்லாஹி மின்ஹா. இப்ப சஃப்வான் இப்னு முஅத்தல் சுலமி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட இணைக்கப்பட்டு பனு முஸ்தலக்குடைய போருக்கு போயிட்டு வர நேரம் இப்படி நடந்த ஒரு செய்தி வருது. எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இதுல படிப்பினை என்னென்றால், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவோட ரசூலுல்லாஹ் பேசுறது இல்லை. நேசத்துக்குரிய கணவன் அவர்களோட அதிகமா பேச மாட்டாங்க. வருவாங்க, சோமா இருக்கிறீங்களா, சின்ன வார்த்தையில் பேச்சு போயிடுவாங்க. அப்ப 40-50 நாள் இப்படியே இருந்தா எப்படி இருக்கும் ஒரு பெண்ணோட மனோநிலை? ஒரு நாள் 2 நாள் 5 நாள் 10 நாள் கணவன் பேசாட்டி, பிள்ளைகள் பேசாட்டி, வாப்பா அம்மா பேசாட்டி, சாதாரண நமக்கு இப்படி எப்படி இருக்கும்? ஒரு பெண்மணி, அதுவும் எப்படிப்பட்ட சிறப்பான பெண்மணி, அதுவும் சின்ன வயசு பெண்மணி, பக்குவப்படாத, அப்படின்னா மார்க்க ரீதியாக பக்குவப்பட்ட, நடத்தை ரீதியாக ஓரளவு பக்குவம் இல்லாத, நடத்தை ரீதியாக சின்ன. உதாரணம் என்ன செய்வாங்கன்னா, ரொட்டியை சுடுவாங்க, அப்படியே படுத்துருவாங்க, ஆடு திண்டுட்டு போகும். அப்படித்தான் சொல்றாங்க, ஹதீஸ்லே வருது. அவங்க என்ன செய்வாங்க, ரொட்டியை சுடுறதுக்கு பிணைவாங்க, அப்படியே அதை அப்படியே வச்சுட்டு படுத்துருவாங்க. படுத்தால் என்ன, ஆடு அந்த மாவை திண்டுகிட்டு இருக்கும்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு அப்படி இருந்த பெண்மணி இப்ப அவங்கள பத்தி சொல்லப்படும் இப்படி தப்பா நடந்துட்டாங்க. பாப்பா பேசுறதுல பெருசா, உம்மா பெருசா பேசுறதுல, எல்லாருமே ஓரளவு தூரத்தை டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணும் பொழுது அந்த பெண்மணியோட மனோநிலை எப்படி இருக்கும்? எவ்வளவு கஷ்டமா இருக்கும். பாப்பா பேசுறது இல்லை, உம்மா பேசுறது இல்லை, எல்லோருமே தன்னை விட்டு ஒதுங்குற நேரம் ஏன் எதுக்குன்னு தெரியாது. குறிப்பிட்ட சில காலம் வரைக்கும் அவங்களுக்கு ஏன் எதுக்குன்னே தெரியாது. என்னடா இது, நல்லா பேசிட்டு இருந்தவங்க, நல்லா பேசிட்டு இருந்த ஒரு நண்பி பேசாட்டி நமக்கு எப்படி இருக்கும்? நல்லா பேசிட்டு இருந்த ஒரு சகோதரி பேசாட்டி எப்படி இருக்கும்? இது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வாழ்க்கையில் எப்படி இருக்குது? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கவலைப்படுறாங்க,
அழுது 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 அழுதே காலம் கழியுது. அப்புறம் தெரிய வந்த பிறகு அவ்வளோ வேதனை. அவங்க நினைச்சாங்க, இப்ப அவங்க சொல்லியிருக்கலாம், அவங்க போய் ப்ரூஃப் பண்ணியிருக்கலாம், நான் ஒன்றும் தப்பா செய்ய இல்லை, இதுதான் சாட்சி இருக்குதா அப்படின்னு ஆர்கியூமெண்ட் பண்ணியிருக்கலாம். நிறைய பெற்றோரோட பேசியிருக்கலாம். யாரும் எதுவும் பேசல. அல்லாஹ் இதற்கு ஏதாவது ஒரு வழியில தீர்ப்பு சொல்லுவான். அவங்க நினைச்சது என்ன, கனவால ஏதாவது கனவு வரும் காட்டப்படும் சொல்லி, நான் நிரபராதி பக்குவமான பெண் என்று. ஆனால் அவங்க பொறுமையை கடைபிடித்தார்கள், அழகிய பொறுமை. அல்லாஹ்வை திட்டவும் இல்லை, ரசூலுல்லாஹ்வை திட்டவும் இல்லை, சஹாபாக்களை திட்ட இல்லை. அதே நேரம் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு செலவழிச்சு கொண்டிருந்தார். மிஸ்ஸப் இப்னு உஸாஸா ரலியல்லாஹு அன்ஹு பத்ர்ல கலந்து கொண்ட சஹாபி. அவரும் இந்த ஆயிஷா நாயுடைய அந்த சம்பவத்தில் அவரும் சம்பந்தப்பட்டு பேசி விடுறாங்க. நிறைய சஹாபாக்களும் சம்பந்தப்படுறாங்க. அப்ப எப்படி இருக்கும்? மிஸ்ஸப் இப்னு உஸாஸா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு பார்க்கறாங்க, நான் இவருக்கு செலவழிக்கிறேன், இந்த பிள்ளைக்கு மேல இப்படி பேசுறாருன்னு சொல்லி செலவழிக்கிறதையும் விட்டுட்டாரு. அதுக்கப்புறம் அல்லாஹ் குர்ஆன் வசனம் திறக்கிற பொழுது திரும்ப செலவழிச்சார். அப்ப இப்படியெல்லாம் இருக்கிற பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹுடைய மனோநிலை எப்படி இருக்கும்? இந்த நேரத்தில் இருந்த பொறுமை இருக்குது, அழகிய பொறுமை. அல்லாஹ்வோட உதவி எப்படி வந்தது? அல்லாஹ்வோட உதவி எப்படி வந்தது? அல்லாஹு தஆலா குர்ஆன்ல ஆயிஷா பத்தினி என்பதை விளங்கப்படுத்தும் முகமாக 10க்கும் மேற்பட்ட வசனங்கள் அல்லாஹ் குர்ஆன்ல இருக்கிறான். எப்படி அல்லாஹ் இதை மாத்துறான்டா, உலகத்துல கியாமத்து நாள் வரை வருகிற ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் முஸ்லிமாக இருந்து குர்ஆனை கையில் எடுத்தால் ஆயிஷா உத்தமி பத்தினி என்று சொல்லாம குர்ஆனை ஓதி முடித்தவராக மாட்டார். நீங்க குர்ஆன் எடுத்தா வஹி சொல்லுது ஆயிஷா உத்தமி பத்தினின்னு நீங்க சொல்லாம, வாயால சொல்லாம குர்ஆனை மூடக்கூடாது. மூடுனா நீங்க குர்ஆனை ஓதி முடிக்க இல்லை, 10 வசனத்தை ஓதி முடிக்க இல்லை. அதனால சஹாபாக்களை யாராவது ஒரு ஏசினால் அவர் ஃபாசிக், பாவி. சஹாபாக்கள் ஒருவரை ஏசினால் பாவி, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா விஷயத்துல கை வச்ச அவர் காஃபிர், ஏன்னா குர்ஆனை மறுக்கிறார். அதனால ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா விஷயத்துல கை வச்சவர்களை அஹ்லுஸ் சுன்னஹ்வுடைய அறிஞர்கள் காஃபிர் என்று சொல்கிறார்கள். அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா விஷயத்துல அல்லாஹ் குர்ஆன் வசனத்தை இறக்குறான். இப்ப பாருங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இந்த வசனம் இறங்கின உடனே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இடத்துல இந்த செய்தி சொல்லப்பட்ட பொழுது தாய் தகப்பன் என்ன சொன்னாங்க? ரசூலுல்லாஹ்ட்ட போங்க அப்படின்ட்டு. அவங்க சொன்னா, நான் ரசூலுல்லாஹ்ட்ட போக மாட்டேன், அல்லாஹ்வே முதலாவது என்ன செய்வேன், அல்லாஹ்க்கு நன்றி செலுத்துவேன், அல்லாஹ்வின் பக்கத்துல நான் போவேன்னு சொல்றாங்கண்டா இவருடைய மனோநிலை என்ன? அல்லாஹ்விடம் எதிர்பார்த்து அல்லாஹ்வுக்காக பொறுமையோடு இருந்தார்கள். இவங்க நினைச்சது கனவுல அல்லாஹ் காட்டி ஏதாவது தெளிவுபடுத்துவான். ஆனா இவர்கள் நினைக்கவில்லை, அல்லாஹ் என்னை கியாமத்து நாள் வரை வருகிற ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் நான் ஒரு பத்தினி என்பதை வாயால் மொழியாமல் அல்லாஹ்வுடைய கலாமாகிய குர்ஆனை மூடக்கூடாது என்ற நியதியை அல்லாஹ் அன்றே எழுதிவிட்டான், உருவாக்கி விட்டான் என்பதை அவர்கள் நினைச்சு கூட பார்க்கல. ஆனா அல்லாஹ் இந்த அழகிய பொறுமைக்கு அல்லாஹ் கொடுத்த உதவிதான் இது. எனவே அன்புக்குரிய சகோதரிகளை, தாய்மார்களே, யாரெல்லாம் இந்த உலகத்தில் அழகிய பொறுமையோடு வாழ்கிறார்களோ, எல்லா சூழ்நிலையிலும் அழகிய பொறுமையோடு வாழ்கிறார்களோ, அப்படின்னா என்ன பொறுமை என்பது? நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. பொறுமை என்பது என்ன? மனசை கட்டுப்படுத்தி நல்ல நிலையில, பக்குவமான நிலையில பொறுத்து கொண்டு வாழ்வது. நல்ல பொறுமை என்பது, அழகிய பொறுமை என்பது அல்லாஹ்வுடைய உதவியை மிக வேகமாக பொருத்தமான நேரத்தில் பெற்றுத்தரக்கூடிய அழகிய பொறுமை என்பது கஷ்டம் வர 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 அல்லாஹ்வை நெருங்க நெருங்க ஆரம்பிக்க வேண்டும். விளங்குதா? சிலவங்க தொழுவாங்க, இபாதத் செய்வாங்க, கஷ்டத்துக்கு மேல கஷ்டம், நான் தொழுறேன் இபாதத் செய்ய எனக்கு தானே எல்லா கஷ்டம் வருதுன்னு சொல்லி அல்லாஹ் விட்டு தூரமாயிருவாங்க. அல்லாஹ் தாரதை இன்னும் நெருங்கிறதுக்கு. அல்லாஹ் ஒரு மனிதனை நேசித்தால் சோதிப்பான். ஒரு மனிதனுடைய ஈமானுடைய அளவுக்கேற்ப அல்லாஹ்வுடைய சோதனை வரும். அந்த சோதனையில் நீங்கள் கடைபிடிக்கிற பொறுமைக்கேற்ப அல்லாஹ்வுடைய உதவி வரும். நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. உங்களோட ஈமான் கூட கூட சோதனை வரும். சோதனை அதுல நீங்க பொறுமையை கடைபிடிக்க அல்லாஹ்வுடைய உதவி உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். எப்படி வரணுமோ அப்படி வரும். அப்ப எனவே அல்லாஹ்வுடைய உதவி வர வழி இருக்குதே, அது மிக விசாலமானது, வேகமானது. ஆனா அல்லாஹ் ஒரு மூமினுக்கு உதவி செய்வான். எப்படி உதவி செய்வான் என்றால், அவர் நினைக்க மாட்டார் அல்லாஹ் இப்படித்தான் உதவி செய்வான். அதே நேரம் இந்த இயற்கைக்கு முரணாக அல்லாஹ் உதவி செய்வான். பொதுவா நெருப்பு சுடும், அது அல்லாஹ்வுடைய சுன்னா, அல்லாஹ் அப்படித்தான் வச்சிருக்கிறான். நெருப்புல கை வச்சா சுடும். ஆனா இந்த நெருப்பை குளிராக மாத்தி அல்லாஹ் பாதுகாப்பான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பாதுகாத்தானா இல்லையா? அல்லாஹ் கடலுக்குள்ள போனா மூழ்குவார். ஆனா அல்லாஹ் கடலை பிளக்க வச்சு மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் பாதுகாத்தானா இல்லையா? அப்ப மீனுக்குள்ள மீன் முழுங்கினால், மீன் ஒருத்தரை முழுங்கினால் அவர் தப்பிப்பாரா? கடலுக்குள்ள போனாலே வார சந்தேகம். கடலுக்குள்ளே, கடல் ஒரு இருட்டு, கடலுக்குள்ள இருக்கிற பெரிய மீன், அந்த மீனுடைய வயிறு நடுவுல வயிற்றுக்குள்ள இருக்கிறார். யாரு யாரு? யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம். மீன் வயிற்றுக்குள்ள இருக்கும் பொழுது இந்த நேரத்திலும் அவர் பொறுமையை கைவிடவில்லை. உண்மையிலேயே அந்த கடலுக்குள்ள விழுந்தா இவரை தேடி எடுக்கிற கஷ்டம் விட்டுருவாங்க. கடலுக்குள்ள விழுந்து
மிதந்துட்டு இருந்தா பரவாயில்ல, அடியில போறார், மீன் முழுங்குது, மீன் வயிற்றுக்குள்ள இருக்கிறார். இப்ப இந்த கடைசி நேரத்தில் மீன் வயிற்றுக்குள்ள என்ன சொன்னார் அவரு? லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். இந்த துஆவை நீங்க எந்த கஷ்டம் வந்தாலும் ஓதிக்கிட்டே இருங்க. கண் முன்னால் அல்லாஹ் உதவியை தருவான், கண் முன்னால உதவியை தருவான். இது அல்லாஹ்வுடைய வாதா, குர்ஆன்ல இருக்குது. இதை ஓதிட்டு நீங்க எந்த துஆவை கேட்டாலும் அல்லாஹ் கபூல் செய்வான். இது சஹீஹான ஹதீஸ். இப்ப இதை ஓதிக்கிட்டே இருக்கிறார். இப்ப இந்த மனிதன் நம்பிக்கை என்ன? யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்துல வெளியே வருவோமா? இந்த மீன் வயிற்றுக்குள்ள வெளியே வந்தா கடல்ல இருந்து வெளியே எப்படி போறது? அவருக்கு நம்பிக்கை எல்லாம் அல்லாஹ்வின் மீது தானே தவிர இது அல்லாஹ்ட படைப்புங்கிறது அவருக்கு தெளிவா தெரிஞ்சுது. அல்லாஹ்ட படைப்பு, கடல் அல்லாஹ்க்கு மாத்தேலும், மீண்ட சிந்தனையை மாத்தேலும், அல்லாஹ்வோடு தொடர்பட்டாங்க. 3 விஷயம் அதுல இருக்கு. லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். அந்த பொறுமையில இருந்து அவர் பொறுமை செய்கிறார். பொறுமை செஞ்சு அப்படியே உள்ள வாய்ப்புத்தி இருக்க இல்ல, அல்லாஹ்க்கு நன்றி செலுத்துறார், வாயால நன்றி செலுத்துறார். யா அல்லாஹ், உன்னை தவிர வணங்கி வழிபடுவதற்கு வேற யாருமே இல்லை, யா அல்லாஹ், வேற ஆண்டவன் யாரும் இல்லை என்று சொல்லி முதலாவது அவர் சொல்றது தௌஹீத். இரண்டாவது சுப்ஹானக் தஸ்பீஹ். மூன்றாவது இன்னி குன்து மினல் ஸாலிமீன் இஸ்திக்ஃபார். இந்த 3ல ஒன்றை செஞ்சாலே அல்லாஹ்வோட உதவி வரும்டா. இந்த 3ஐயும் செஞ்சா அற்புதமான பிரார்த்தனை. முதலாவது கலிமா தௌஹீத், இரண்டாவது தஸ்பீஹ் சுப்ஹானக், மூன்றாவது லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக் இன்னி குன்து மினல் ஸாலிமீன் இஸ்திக்ஃபார். இஸ்திக்ஃபார் செஞ்சா மழை வரும், இஸ்திக்ஃபார் செஞ்சா பொருளாதாரம் அதிகரிக்கும், இஸ்திக்ஃபார் செஞ்சா பிள்ளை பாக்கியம் கிடைக்கும், இஸ்திக்ஃபார் செஞ்சா தோட்டம் துறவுகள் செழித்து வளரும், இஸ்திக்ஃபார் செஞ்சா என்ன ஆறுகள் எல்லாம் பெருக்கெடுத்து ஓடும். இது குர்ஆன் சொல்லுது, ஃபகுல்து அஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் இன்னஹு கான கஃபாரா யுர்சிலிஸ் ஸமா அலைக்கும் மிதராரா வ யும்திதுக்கும் பி அம்வாலின் வ பனீன வ யஜஅல் லக்கும் ஜன்னாத்தின் வ யஜஅல் லக்கும் அன்ஹாரா. சூரா நூஹ்ல அல்லாஹ் சொல்றான். அப்ப இவர் லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் சொல்லி இருக்கிறார். அழகிய பொறுமை, அதை வாயால் வெளிப்படுத்துகிறார். அல்லாஹ் என்ன சொல்றான்? அவர் அந்த கடல்ல மீண்ட வயிற்றுக்குள்ள இருந்து ஃபனாதா ஃபி ظுலுமாத் அல்லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். இப்படியே ஓதுறார். அல்லாஹ் அதுக்கு பதிலா சொல்றான், ஃபஸ்தஜப்னா லஹு வ நஜ்ஜைனாஹு மினல் கம் வ கஸாலிக நுன்ஜில் முஃமினீன். ஃபஸ்தஜப்னா லஹு, நாங்க அவரை பாதுகாத்தோம், விடையளித்தோம். ஃபஸ்தஜப்னா லஹு, அவருக்கு நாம் விடையளித்தோம். வனஜைனாஹு மினல் கம், அவர் இருந்த அந்த துக்கத்தில் இருந்து, கஷ்டத்தில் இருந்து அவரை பாதுகாத்தோம். ஃபஸ்தஜப்னா லஹு, உடனே விடை கொடுத்தோம். வனஜைனாஹு மினல் கம், அவர் இருந்த கஷ்டத்தில் இருந்து அவரை நாங்கள் விடுவித்தோம். அடுத்து அல்லாஹ் சொல்றான், வகஸாலிக நுன்ஜில் முஃமினீன், நாம் இவ்வாறு தான் முஃமின்களையும் பாதுகாப்போம் என்று அல்லாஹ் சொல்றான். பாருங்க, இப்ப அப்படியே அவர் மீன்ல இருந்து, வயிற்றுக்குள்ள இருந்து வெளியே அப்படியே எடுக்கப்பட்டு வெளியே வாரார். அவர் நினைச்சிருப்பாரா? ஆனால் இஸ்திக்ஃபார் அவரை பாதுகாத்தது. அல்லாஹ்வின் மீது அவர் கொண்ட அழகிய பொறுமை அவரை பாதுகாத்தது. அல்லாஹ் அதையும் சொல்றான், ஃபலௌலா அன்னஹு கான மினல் முஸப்பிஹீன் லலபித ஃபீ பத்னிஹி இலா யௌமி யப்அஸூன். அவர் அந்த மீன் வயிற்றுக்குள்ளே இருந்து தஸ்பீஹ் செய்யவில்லை என்றால், மேல சொன்ன அந்த திக்ர ஓதிக்கொண்டு இருக்கவில்லை என்றால், கியாமத்து நாள் வரை அந்த மீண்ட வயிற்றுக்குள்ளே இருப்பார். கியாமத்து நாள் வரை அவர் மீண்ட வயிற்றுக்குள்ளே இருந்திருப்பார். அப்ப மீண்ட வயிற்றுக்குள்ளே இருந்து அப்படியே இருக்கக்கூடிய மனிதராக இல்லாமல் அவரை வெளியே கொண்டு வந்தது எது? இஸ்திக்ஃபார், தஸ்பீஹ், அல்லாஹ்வை துதிக்கிறது, புகழ்றது, சுக்ர் செய்யறது. இது பொறுமையில் அழகிய பொறுமை. இதை செஞ்சார், அல்லாஹு தஆலா அவரை பாதுகாத்தான். அப்ப இந்த மீண்ட வயிற்றுக்குள்ள, அந்த இருட்டுக்குள்ள, கடல்ல இருட்டுக்குள்ள, அந்த அடி ஆழத்துக்குள்ள, அந்த அடி வயிற்றுக்குள்ள இருந்து அல்லாஹ் இவரை பாதுகாத்தான் என்றால், எங்கட வாழ்க்கையில ஏற்படுற சின்ன சின்ன பிரச்சனைகளே இந்த அல்லாஹ் எங்களை பாதுகாக்க மாட்டானா? பாதுகாப்பானா இல்லையா? அப்ப நாங்க என்ன கடைபிடிக்க வேண்டும்? சபுருன் ஜமீல், அழகிய பொறுமை. அப்ப பொறுமையை கடைபிடித்து அதை பக்குவப்படுத்த வேண்டும். இப்ப பிரச்சனை வருதா, இப்ப நாங்க அதிகமா அல்லாஹ்வோட தொடர்பாகணும், அதிகமா துஆ கேட்கணும், பாவங்களை விடணும், இஸ்திக்ஃபார் செய்யணும், தௌபா செய்யணும், அல்லாஹ்வை நோக்கி நகரணும், குர்ஆனை படிக்கணும், ஹதீஸை படிக்கணும். குர்ஆன் சுன்னா அடிப்படையில், வஹீயின் அடிப்படையில், மார்க்கத்தின் அடிப்படையில் எங்களோட வாழ்க்கையை அமைச்சு கொள்ளணும். இப்படி இருந்து அல்லாஹ் எங்களுக்கு செய்யற உதவி எப்படி உதவியாக இருக்கும் என்றால், நாங்க நினைச்சு பார்க்க மாட்டோம், இந்த உலகமே நினைச்சு பார்க்காது. பொறுமைக்கு அல்லாஹ் அப்படித்தான் வச்சிருக்கிறான். அழகிய பொறுமைக்கு அல்லாஹ் அதை விட கண்ணியமாக வச்சிருக்கிறான். நீங்க பொறுமை செய்தால் அல்லாஹ்வோட உதவி வரும். நீங்க அழகிய பொறுமை செய்தால் அல்லாஹ்வுடைய உதவி அழகாக வரும். மரியம் அலைஹிஸ்ஸலாம் ஆண் துணை இல்லாம பிள்ளை பெற்றெடுத்துட்டு வராங்க. சூரா மரியம்ன்ற அத்தியாயம் இருக்குது. இப்ப இந்த உலகத்துல
லேசா ஒரு பிள்ளைகிட்ட எப்பயாவது குறைய பார்த்துக்கிட்டு உண்மையிலே குறை செஞ்சா தப்பு தான், இல்லைன்னு சொன்னா சும்மாவே இந்த சமூகம் விடாது. ஏதாவது ஒரு சின்ன ஒரு தப்பு தவறு எங்க நிகழும் என்று பார்த்து வருஷக்கணக்கிலே திட்டிட்டு பேசிட்டு இருப்பாங்க. 10 வருஷத்துக்கு முன்னுக்கு ஏதாவது ஒரு தவறு நடந்திருக்கும், அதையே திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருப்பாங்க. அது நடந்து முடிஞ்ச தவறு, அது செஞ்ச தவறு மட்டும் தான் நமக்கு தெரியும், அவங்க செஞ்ச தௌபா நமக்கு தெரியாது. அவங்க தௌபா செஞ்ச ஒரு குற்றத்துக்காக நம்ம வெளிப்படுத்தி சொல்லிக்கிட்டு இருப்போம் என்றால் அல்லாஹ் எங்களை பிடிப்பான். அதே தவறு சில பொழுது எங்களுக்கும் நிகழும். அதனால் நாங்க எப்பொழுதும் அடுத்தவர்கள குறை பார்க்கறதுல கவனம் செலுத்தக்கூடாது. எங்கட குறையை நாம் பார்க்கறது தான் மிகப்பெரிய அருள், அடுத்தவங்கட குறையை பார்க்கறது முசீபத். அப்ப எனவே நாம் பாருங்க, உலகத்துல ஒரு சமூகம் எப்பயுமே நல்லா வாழ்ற மனிதத்தை எப்படா குறை கண்டுபிடிக்கன்னு யோசிப்பாங்க. அப்படி இருக்கிற சமூகத்துக்கு உண்மையிலேயே வெளித்தோற்றத்துல ஒரு பிழை மாறி நடந்தா எப்படி இருக்கும்? மரியம் அலைஹிஸ்ஸலாம் கையில பிள்ளை எடுத்துட்டு வராங்க. பிள்ளைகள் என்ன சொல்றாங்க? காலு யா மரியம் ஃபஅதத் பிஹி கௌமஹா தஹ்மிலு காலு யா மரியம், மரியமே லகத் ஜிதி ஷைஅன் ஃபரியா. இப்ப சும்மா இருந்த ஒரு பெண்மணி திடீரென்று கையில பிள்ளையோட வரும்போது இந்த சமூகம் சும்மா விடுமா? லகத் ஜிதி ஷைஅன் ஃபரியா, மோசமான வேலை செஞ்சுட்டு வாரீங்களே. அப்ப அவங்க என்ன சொன்னாங்க? அதுக்கப்புறம் சொல்றாங்க, யா உக்த ஹாரூன் மா கான அபூகி இம்ரா ஸௌஇ வ மா கானத் உம்முகி பகியா. யா உக்த ஹாரூன், ஹாரூனுடைய சகோதரியே, மா கான அபூகி இம்ரா ஸௌ, உங்களோட வாப்பா மோசமான மனிதர் அல்ல. வ மா கானத் உம்முகி பகியா, உங்களோட தாய் மோசமான செயல் செய்யற விபச்சாரியும் அல்ல. அல்லாஹ் அப்படி நேரடியா குர்ஆன்ல சொல்ற வார்த்தை. அப்ப வாப்பாமா அப்படி இல்லையே, நீங்க எப்படி கெட்டு போய்த்தீங்க, மோசமானவர்களா இருக்கிறீங்கன்னு கேட்கிறாங்க. இப்ப பொதுவா மனிதன் அப்படித்தானே, வாப்பா அம்மா நல்லா இருக்கிறாங்க, குடும்பம் நல்லா இருக்கு, நீ அம்மா அப்படி போயிட்டான்னு தான் கேட்பாங்க. இதே கேள்வி அவங்க கேட்கிறாங்க, என்ன தோரணையில கேட்கிறாங்க? யா உக்த ஹாரூன் மா கான அபூகி இம்ரா ஸௌஇ வ மா கானத் உம்முகி பகியா. சமூகத்துக்கு தெரியாது இது என்ன நடந்ததுண்டு. ஆனா அந்த பெண்மணி பிரசவ வலியை சுமந்து கொண்டு யாரும் இல்லாத நேரத்துல கஷ்டப்பட்டு அப்படி ஒரு நொந்து போய் வார நேரம் இந்த சமூகம் இப்படி சொன்னா எப்படி இருக்கும்? அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டுல ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை சுமந்து கொண்டு வாராங்க. கற்பொழுக்கம் பேணிய ஒரு உத்தமி, ஒரு பத்தினி அன்னை மரியம் அலைஹிஸ்ஸலாம். இப்படி வார பெண்மணியை பார்த்து சமூகம் நீங்க மோசமா நடத்தியோட வாரீங்களேம்மான்னு சொல்கிற பொழுது அந்த மனசு எப்படி இருக்கும்? உண்மையா தப்பு செஞ்சாலே எங்களை பத்தி இப்படி சொல்றாங்களேன்னு எவ்வளவு வருத்தம். வீட்டை விட்டு வெளியே வர மாட்டாங்க, சில பொழுது தற்கொலை செய்யறதுக்கு போயிடுவாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்படி போற சமூகத்துக்கு மத்தியில செய்யாத தப்புக்காக முழு உலகமும் தப்பா தவறா சொல்கிற பொழுது அந்த மனோநிலை எப்படி இருக்கும்? ஆனா அந்த பெண்மணி சொன்னதெல்லாம் என்ன? ஏண்ட ரப்பு அவங்களோட மனசுல இருந்தது, ஏண்ட ரப்பு என்ன சோதிக்கிறான், நான் அல்லாஹ்வை நெருங்கணும், அல்லாஹ் என்ன பாதுகாப்பான். என்ன சொன்னாங்க? ஒரே ஒரு விஷயம் தான், ஃபஅஷாரத் இலை, பிள்ளை கையை காட்ட சொன்னாங்க. பிள்ளை, இந்த பிள்ளை என்று கையை காட்டினாங்க. இந்த பிள்ளை அல்லாஹ் எனக்கு தந்தது. அவங்களோட மனோநிலை என்ன? அல்லாஹ் எனக்கு தந்தது. இந்த பிள்ளையை கையை காட்டினாங்க. இந்த பிள்ளை எப்படிப்பட்டது என்பது அல்லாஹ்க்கு தெரியும், உங்களுக்கு தெரியாது என்று கையை தான் காட்டினாங்க. ஃபஅஷாரத் இலை, பிள்ளைகிட்ட கேட்டுங்க, எனக்கு தெரியாது. காலு கைஃப நுகல்லிமு மன் கான ஃபில் மஹ்தி ஸபியா, அந்த தொட்டில இருக்கிற அல்லது மடியில இருக்கிற அந்த பிள்ளை பெற்றெடுத்து 4-5 நாள் அல்லது ஒரு சில தினங்கள் அல்லது ஒரு சில மணித்தியாலங்கள் இப்படி இருக்கிற பிள்ளையோட மரியமே நாங்க எப்படி பேசுறது? நீங்க செஞ்சது தப்பு, செஞ்சது தவறு, ஆனாலும் நீங்க இவ்வளவு ஏளனமா நடந்து கொள்றீங்களே, பிள்ளையோட பேசுங்கன்னா எப்படி பிள்ளை பேசும்? அப்ப எப்படி? இப்ப உண்மையிலே இவங்க தவறு செய்யல, அல்லாஹ்க்கு இவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். அல்லாஹ்க்கும் மலக்குக்கும் இவங்களுக்கு தான் தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. இவங்களுக்கு தெரிஞ்ச அந்த பிள்ளை மட்டும் தான். ஃபஅஷாரத்திலே காலு, அவங்க சொன்னா கைஃப நுகல்லிமு மன் கான ஃபில் மஹ்தி ஸபியா. அப்ப அந்த பிள்ளை மடியில இருந்த பிள்ளை உடனே சொல்லிச்சு, கால இன்னி அபுதுல்லாஹ், நான் அல்லாஹ்வுடைய அடிமை. உடனே அந்த புள்ள பேசுது, கால இன்னி அபுதுல்லாஹ், நான் அல்லாஹ்வுடைய அடிமை. ஆத்தானியல் கிதாப வஜஅலனி நபியா வஜஅலனி முபாரக்கன் ஐனமா குன்து வஅவ்ஸானி பிஸ்ஸலாத்தி வஸ்ஸகாத்தி மா தும்து ஹய்யா வபர்ரன் பிவாலிததி வலம் يجعلني جبارا شقيا والسلام علي يوم ولدت ويوم اموت ويوم ابعث حيا ذلك عيسى ابن مريم قول الحق الذي فيه يمترون. அந்த குழந்தை பேசுற வார்த்தை அல்லாஹ் சொல்றான், நான் அல்லாஹ்வுடைய அடிமை. ஆத்தானியல் கிதாப வஜஅலனி நபியா, அல்லாஹ் எனக்கு வேதத்தை தருவான், என்ன நபியா ஆக்குவான். வஜஅலனி முபாரக்கன், என்ன பரக்கத்து பொதிந்த மனிதனாக அல்லாஹ் ஆக்குவான். ஐனமா குன்த், எங்கிருந்தாலும். வஅவ்ஸானி பிஸ்ஸலாத்தி வஸ்ஸகாத்தி மா தும்து ஹய்யா, தொழுகையை கொண்டும் ஜகாத்தை கொண்டும் நான் உயிரோடு இருக்கும் காலமெல்லாம் அல்லாஹ் எனக்கு உபதேசம் செய்திருக்கிறான். வபர்ரம் பிவாலிதத்தி, என்னுடைய தாய்க்கு உபகாரம் செய்யும்படி அல்லாஹ் தஆலா எனக்கு ஏவி இருக்கிறான் என்று அப்படியே அந்த பிள்ளை பேசுது. இப்ப இந்த இடத்துல நாம் புரிந்து கொள்ளணும், இந்த உலக நியதி என்ன? பிள்ளை பிறந்து எத்தனை மாசத்துல எத்தனை வருஷத்துல பேசும் சொல்லுங்க?
யார் சொல்லுங்க? ஒரு 10 மாசம், ஒரு வருஷம், கொஞ்சம் கொஞ்சமா அப்படிதான் ஆரம்பிக்கும். இது உலக வளமை. அல்லாஹ் ஒரு சில தினங்களில், ஒரு சில நொடி, ஒரு சில வினாடி, ஒரு சில மணித்தியாலங்கள்ல அல்லாஹ் இந்த புள்ளை பேச வைக்கிறான். பெத்தெடுத்துட்டு வர புள்ளை எடுத்தோடனே காலை இன்னி அபுதுல்லா, நான் அல்லாட அடிமன். அந்த புள்ளை, அந்த ஆட்களுக்கு எப்படி இருக்கும்? மரியம் அலைஹிஸ்ஸலாம் நினைச்சாங்களா? நான் அல்லாவுக்காக பொறுமை செய்கிறேன், அழகிய பொறுமை செய்கிறேன், யா அல்லாஹ் நீ பிள்ளைய எனக்கு இப்படி ஒரு ஏற்பாடு பண்ணிட்டு யா அல்லாஹ் என்னை இப்படி இழிவுபடுத்துறி யா அல்லாஹ் அப்படின்னு சொல்லி அவங்க மனசுல நினைச்சாங்களா? அல்லாட நம்பிக்கை இருந்து பிள்ளைய காண, அந்த புள்ள பேசும், இந்த புள்ள சொல்லும், வேற யாரும் எனக்கு சாட்சி இல்ல, அந்த புள்ள சொல்லிச்சு இன்னி அபுதுல்லா, நான் அல்லாட அடிமை. திகைச்சு போனாங்க, மலைச்சு போனாங்க. பேசுது. என்ன காரணம்? அழகிய பொறுமை பொறுத்து கொண்டால், எங்கட பொறுமை அழகாக ஆக்கி கொண்டால் அல்லாஹ்வினுடைய உதவி ஆச்சரியமாக வரும், மிக அழகானதாக வரும். அதாவது சாதாரண நிலையை தாண்டி இயற்கைக்கு முரணாக அல்லாஹ் ஒரு வழியை ஏற்படுத்தி கொண்டு தருவான். நம்ம நினைப்போம் இப்படிதான் நடக்கும் என்று. ஆனா நீங்க ஒரு விஷயத்தை சொல்லி அல்லாஹ்ட்ட கேட்பீங்க, யா அல்லாஹ் இதை செஞ்சுதாண்டு, அதை விட பல 100 மடங்கு, பல லட்சம் மடங்கு ஒரு பிரம்மாண்டமான வழியில் அல்லாஹ் உதவி செய்வான். சில பொழுது நமக்கு தெரியாம இருக்கும். ஆனால் அல்லாஹு தாலா அதை சில கட்டங்களில காட்டுவான், சில கட்டங்களில காட்ட மாட்டான். எனவே அன்புக்குரிய சகோதரிகளை, தாய்மார்களே, எங்களோட வாழ்க்கையில் அழகிய பொறுமை இருக்குமாக இருந்தால் அல்லாஹுடைய உதவி மிக அழகியதாக வரும். அது மரியம் அலைஹிஸ்ஸலாம் கண்டார்கள், அதே மாதிரி ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா கண்டார்கள், அதே மாதிரி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் கண்டார்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கண்டார்கள், அதே மாதிரி மூசா அலைஹிஸ்ஸலாம் கண்டார்கள், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டார்கள். எங்களுடைய வாழ்க்கையிலும் இந்த ஆச்சரியமான மிக அழகான உதவி அல்லாஹ்ட புறத்திலிருந்து வரணும், உள்ளத்துக்கு அமைதியும் நிம்மதியும் கிடைக்கணும் என்றால் என்னுடைய வாழ்க்கையில் அழகிய பொறுமையை நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அழகிய பொறுமை என்பது அதற்கு கூலி மிக அழகானதாக அல்லாஹ்விடத்தில் இருந்து வரும். அது மிக ஆச்சரியமானதாக இருக்கும். அதுதான் ஒரு முஃமினுடைய வாழ்க்கையை ஆச்சரியமானதாக இன்னும் ஆக்கும். எனவே அப்படிப்பட்ட அந்த மனோநிலையில் வாழுகிற மக்களாக நாங்கள் இருந்தால் அல்லாஹு தாலா என்ன சொல்றான்? இன்னல்லாஹ மஅஸ் ஸாபிரீன், அல்லாஹ் பொறுமையாளர்களோடு இருப்பான். அப்படி இருந்தா என்ன நடக்கும்? இப்போ நீங்க ஒரு தாயா இருந்து பிள்ளைக்கு நாளுக்கு நாள் காசு கொடுக்கறதும், நீங்க வேறு ஊர்ல இருந்து உங்களோட பிள்ளை ஹாஸ்டல்ல படிக்க வச்சு காசு கொடுக்கறதும் வித்தியாசம். பக்கத்திலே இருந்து எல்லாம் செய்றீங்கண்டா அந்த பிள்ளைக்கு இருக்கிற தைரியம் வேறு. எங்கேயோ தூரத்துல இருந்து அழுது அந்த புள்ள படிக்கும், காசெல்லாம் இருக்கும், சாப்பாடு இருக்கும். அல்லாஹ் என்ன சொல்ல, நான் உதவி செஞ்சேன்னா அது உதவி அதோட முடிஞ்சிடும். ஆனா அல்லாஹ் சொல்றான், நான் உதவி செய்வேன்னு கூட சொல்லல. இன்னல்லாஹ மஅஸ் ஸாபிரீன், சாபிரின்களோடு அல்லாஹ் அப்படியே ஒன்றித்திருப்பான். எல்லா நிலைகளிலும் அல்லாஹ் வழிகாட்டுவான். இந்த நேரத்துல ஒரு கஷ்டமா நீ இப்படி போ, இந்த நேரத்துல பிரச்சனையா இப்படி போ. எனவே அல்லாஹ் உங்களோடு இருக்கிற, என்னோடு இருக்கிற அந்த அழகிய பொறுமை எங்களோட வாழ்க்கையில கடைபிடிப்போம். அல்லாஹுடைய உதவியையும் அல்லாஹுடைய அருளையும் பெற்று இந்த உலகத்திலும் மறுமையிலும் வெற்றி பெற்ற நன்மக்களாக மாறுவதற்கு முயற்சிப்போம். அல்லாஹு தஆலா நாளை மறுமையிலே உயர்ந்த சொர்க்கத்தில் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் அவர்களுடைய தோழர்களோடும் இருக்கிற பாக்கியத்தை அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் தந்தல்வானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. முடிச்சு கொடுங்க. முடிச்சு கொடுங்க. சுபஹானக்கல்லாஹு வபிஹம்திக்.